ரைட், ஓகே பிள்ளைகள். குட் ஈவினிங். ஸோ நாங்கள் மெக்கானிக்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டு பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் எலக்ட்ரிசிட்டி என்ற பாடத்துக்குள்ள போக முடியல. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொன்னேன். ஸோ நாங்கள் எலக்ட்ரிசிட்டி எஸ்ஐஎம் மெக்கானிக்ஸ் பார்த்த மாதிரி, மெக்கானிக்ஸ் சவுண்ட் லைட் பார்த்த மாதிரியே 1995ஆம் ஆண்டு பேப்பர்ல இருந்து நான் உங்களுக்கு பார்த்து விடுவேன். ஓகே. ஸோ நாங்கள் மெக்கானிக்ஸ் எஸ்ஏ எந்தெந்த வருஷங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போறோம்னு சொன்ன பிள்ளைகள் 1995ல இருந்து 2024ஆம் ஆண்டு பேப்பர் வரைக்கும் நாங்கள் எலக்ட்ரிசிட்டி எஸ்ஐஎம் டிஸ்கஸ் பண்ண போறோம். 1995ல இருந்து 2024ஆம் ஆண்டு பேப்பர் வரைக்கும் நாங்கள் எலக்ட்ரிசிட்டி எஸ்ஏ டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் இதுல நோட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எம்சிக்யூ டிஸ்கஷன்ல நான் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? எம்சிக்யூல நான் டிஸ்கஸ் பண்ணி இருந்தா கூட எங்கேயும் வச்சு நான் உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ண தான் போறேன். ஸோ நான் உங்களுக்கு நோட்ஸும் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு தான் நான் உங்களுக்கு கேள்விகளால போறேன். ஸோ நீங்க அதை பெரிய யோசிக்க தேவையில்லை. ஸோ நான் உங்களுக்கு இங்க நோட்ஸும் டிஸ்கஸ் பண்ணி கொள்ளுவேன். ஸோ நோட்ஸும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொள்வோம். அதை விட நாங்கள் யூஸ்வலாக பார்க்குற மாதிரி 1995ல இருந்து 2020ஆம் ஆண்டு பேப்பர் வரைக்கும் நாங்கள் நார்மலாக டிஸ்கஷனில் பார்ப்போம். இப்போ ஓகேவா? நார்மல் டிஸ்கஷனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2020ல இருந்து 2024ஆம் ஆண்டு பேப்பர் வரைக்கும் நாங்கள் என்ன செய்வோம் சொன்னால் எக்ஸாமுக்கு ஒரு 1-2 மாதத்துக்கு முன்னே தான் ஃபுல்லாக நாங்கள் பார்க்க போகிறோம். இதுதான் நாங்கள் என்ன பண்ணாங்க, மெக்கானிக்ஸில் நாங்கள் இதான் பண்ணாங்க, பிள்ளைகள் சவுண்ட் அண்ட் லைட்லேயும் நாங்கள் இதான் பண்ணாங்க. ஸோ அதைத்தான் நாங்கள் இங்கே எலக்ட்ரிசிட்டிலையும் செய்ய போகிறோம். ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் எலக்ட்ரிசிட்டி என்ற பாடம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலோ அல்லது உங்களுக்கு கேள்விகள் யோசிக்க இல்லாம இருந்தாலோ இனி உங்களால் யோசிக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே. மெக்கானிக்ஸ் சவுண்ட் அண்ட் லைட் எஸ்ஐ நான் எப்படி யோசிக்கணும்னு சொன்னனோ அதே மாதிரி தான் பிள்ளைகள் எலக்ட்ரிசிட்டி எஸ்ஐ நீங்க யோசிக்க போறீங்க. அதே மாதிரி தான் முதல் ஸ்டெப் என்ன, நான் முதல்ல கேள்வியை விளங்கி கேள்வி என்ன சொல்ல வருது என்ற விஷயத்தை நான் முதல்ல முழுவதுமா விளங்கி எடுக்க வேணும். ஓகே. அதுக்கு பிறகுதான் நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கேள்வியை வாசிச்சு உடைச்சு கொண்டு போகணும். ஸோ நான் இன்றைக்கு உங்களை எந்த எஸ்ஐயுமே செய்து கொண்டு வர சொல்லாதால நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு எஸ்ஐல நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். 2010ஆம் ஆண்டும் 2011ஆம் ஆண்டும் எஸ்ஐயும் தான் நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட பார்த்து விட போறேன். சரியா? நான் உங்களை நான் 99 எல்லாம் பார்ப்பேன். பட் இன்றைக்கு 2010 கவர் 2011ஆம் ஆண்டு எஸ்ஏ பேப்பர்ஸ் நாங்கள் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ணி கொள்வோம். ஓகே பிள்ளைகள். இப்ப இந்த எலக்ட்ரிசிட்டி என்ற பாடம் பிள்ளைகள் சவுண்ட் லைட் மாதிரி பாடங்கள் இல்லை. நீங்க எலக்ட்ரிசிட்டி ஒரு எம்சிக்யூவும் சரி எஸ்ஐயும் சரி ஒரு விஷயத்த சரியா யோசிச்சு அந்த விடயத்தை நீங்க பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அந்த எஸ்ஏ ஃபுல்லா ஈஸியா இருக்கும். என்ன சொல்றேன்னு சொல்லி உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? இப்ப நீங்க சவுண்ட் அல்லது சவுண்ட்ல நீங்க ஒரு எஸ்ஏ செய்ய போறீங்கன்னு சொன்னா நோட்ஸ் ஞாபகம் பண்ணிக்கும். சரியா? நோட்ஸ் ஞாபகம் பண்ணிக்கும். நோட்ஸ் ஞாபகம் பண்ணிட்டா கூட படங்களுக்கு கொஞ்சம் நோட்ஸ் இருக்கும், மேல பந்தி இருக்கும், அதை வாசிச்செல்லாம் ஆன்சர் பண்ண வேண்டியிருக்கும். பட் எலக்ட்ரிசிட்டி என்ன செய்யணும்னு சொன்னா நோட்ஸ் இருக்கா இங்க எதுவுமே. ஈக்குவேஷன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் ஈக்குவேஷன் தான். வி சமன் ஐஆர் இருக்கும். அதே மாதிரி பலுக்கு பி சமன் ஐவி, அதை விட பி சமன் ஐ ஸ்கொயர்டார் அல்லது வி ஸ்கொயர்டோரா, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஈக்குவேஷன்ஸ் தான் இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நோட்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்க கேள்வி என்ன சொல்ல வருது என்றதை நீங்க தெளிவா வடிவா வாசிச்சு எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, பாடம் சரியா நீங்க விளங்கிட்டீங்கன்னு சொன்னா எலக்ட்ரிசிட்டி எஸ்ஐ நீங்க ஃபுல்லா செய்து முடிக்கலாம். ஓகே பிள்ளை, நீங்க எலக்ட்ரிசிட்டி எஸ்ஐ பிள்ளைகள் ஃபுல்லா செய்து முடிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ கஷ்டமா இருக்க போறதில்லை. ஸோ நாங்க இண்டையிலேருந்து எலக்ட்ரிசிட்டி எஸ்ஐ ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் சொன்ன மாதிரி முதலாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னா முதல்ல கேள்வியை வாசிச்சு கேள்விகளுக்கு என்ன சொல்ல வாரார் என்றதான் மிக முக்கியமான விஷயம். கேள்வி எங்களை கூட்டிட்டு எங்க போகுதுன்றத பிள்ளைகள் நாங்க கேள்வியை வாசிச்சு 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 அணுகி கொண்டு போகணும். சரியா? ஒரு வசனம் வாசிச்சா அந்த வசனத்துல எங்களுக்கு என்ன சொல்ல வாராங்கன்றதான் முக்கியம். ஓகே பிள்ளைகள். ஸோ ஓகே, நாங்க முதல்ல எலக்ட்ரிசிட்டி எல்லாருமே நோட்ஸ் எல்லாம் இத்தனைக்கு படிச்சு முடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி இல்லாட்டிலும் அவங்க நோட்ஸ்ல முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் இங்க உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுவேன். நீங்க அது சம்பந்தப்பட்ட டீட்டெயில்டான நோட்ஸை உங்க நோட்ஸ் புக் எடுத்து பார்த்துக்கொள்ளுங்கவா. ஓகே, ரிவிஷன் பண்ணிட்டே வாங்கவா. ஓகே, முதலாவது கேள்வியை முதல்ல வாசிப்போம். ஒரு அழுத்த வித்தியாசம் வீட்க்கு உட்படும் ஒரு தடை ஆரை உடைய தடையினால் விரயமாக்கப்படும் வலுவுக்கான ஓகே பிள்ளை. வலு என்று சொன்னா நீங்க ஹீட்டிலையும் படிச்சிருப்பீங்க பிள்ளைகள். சரியா? ஓகே, அது முதல்ல ஒரு ஆர் என்ற தடைக்கு குறுக்கே விரயமாகிற வலு, அந்த வலுக்கான சமன்பாடு என்ன என்றதான் எங்கள்கிட்ட கேட்ட முதல் கேள்வி. அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. 3 சமன்பாடு இருக்கு. வி சமன் ஐவி அல்லது வி சமன் ஐ ஸ்கொயர் ஆர், அது அல்லது வி சமன் பி சமன் வி ஸ்கொயர் ஓஆர். 3 சமன்பாடு இருக்கு.
ஆனா எங்கள்ட்ட கேட்ட கேள்வி வந்து அழுத்தமும் தடையும் சம்பந்தப்படுற மாதிரி சமன்பாடு. அழுத்தமும் தடையும் சம்பந்தப்படுற மாதிரி இருக்கிற சமன்பாடு ஒரு சமன்பாடு தான் பிள்ளைகள். ஓகே ரைட். இது வந்து பிள்ளைகள் வலுக்கான சமன்பாடு. முதல்ல வலு என்றது மீனிங் என்ன? அதான் எங்களுக்கு முக்கியம். சமன்பாடு யார் வேணாலும் பாடமாக்கி எழுதி கொள்ளலாம். பட் வலு என்று சொன்னா என்ன பிள்ளைகள்? சரியா? வலு என்று சொன்னா நீங்க படிச்சிருப்பீங்க, ஒரு செகண்ட்ல விரயமாகிற சக்தி. என்ன சொல்றாங்களா? ஆர் என்ற ஒரு தடைக்குள்ளால ஐ என்ற ஒரு மின்னோட்டம் ஓடுதுன்னு சொன்னா ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்த தடைக்கு குறுக்கே I² R என்ற சக்தி விழும். எவ்வளவு சக்தி, அதாவது ஒவ்வொரு செகண்டுக்கும் விழுகிற சக்தியைத்தான் நாங்க வலு என்று சொல்றோம். விஷயம், ஆர் என்ற தடைக்கு குறுக்கே ஐ என்ற மின்னோட்டம் ஓடைக்குள்ள அந்த தடைக்கு குறுக்கே ஒவ்வொரு செகண்டுக்கும் I² R என்ற சக்தி விழும். அப்ப உங்களுக்கு இந்த கேள்வியில சொல்றாங்க, இதுல வந்து 10 செகண்ட்ல வந்து இதுல வெப்பநிலை வந்து ஒரு டெல்டா டீட்டாவால் அதிகரிக்குதுன்னு சொன்னா, சரியா? டெல்டா டீட்டாவால் அதிகரிக்குதுன்னு சொன்னா இந்த தடையண்ட திணிவு என்ன? எப்படி நிக்கலாம், சரியா? என்று கேட்டா எனக்கு தெரியும் இல்லையா, வலுவென்று சொன்னா என்ன? ஒவ்வொரு செகண்டுக்கும் விரயமாகிற சக்தி. ஒவ்வொரு செகண்டுக்கும் விரயமாகிற சக்தி எனக்கு தெரியும். அதுக்குள்ள வந்து 10 செகண்டுக்கு அந்த வலு விழுமா இருந்தா, அதாவது ஒரு செகண்ட்ல I² R என்ற சக்தி விழுகுது. அப்ப 10 செகண்ட்ல எவ்வளவு சக்தி விழுமென்னு சொன்னா இன்டு 10. ஒவ்வொரு செகண்டுக்கும் 10 ஜூல் சக்தி விழுமென்னு சொன்னா 10 செகண்ட்ல 10 இன்டு 10 சக்தி விழும். அப்ப அவ்வளவு சக்தி வந்து என்னவா மாறுதுன்னு சொன்னா வெப்பநிலை அதிகரிப்புக்கு ஏற்ற மாதிரி மாறுது. சோ உங்களுக்கு வலு என்று சொன்னா என்ன என்ற விஷயமும் பிள்ளைகள் விளங்கி இருக்க. இப்ப வார எஸ்ஏ கேள்விகள் எல்லாம் நீங்க என்ன அந்த விஷயம்னு சொல்லி விளங்கி வச்சிருந்தா எஸ்ஏ கேள்விகள் செய்யறதுல ஈஸியா இருக்கு. நம்ம நீங்க 2018ஆம் ஆண்டு எடுத்து பாருங்க, அல்லது 2019ஆம் ஆண்டு எடுத்து பாருங்க. ஸோ அந்த விஷயம் நீங்க சரியா விளங்கி எடுத்துட்டீங்கன்னு சொன்னா, வலுன்னு சொன்னா என்ன, அந்த விஷயம் நீங்க சரியா விளங்கினா உங்களுக்கு எஸ்ஏ கேள்வி ஈஸியா இருக்கு. ரைட்டா? சோ வலு, இந்த வலு நீங்க எங்க படிச்சிருப்பீங்கன்னு சொன்னா, வேற எங்க நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்கன்னு சொன்னா, மின்குமுளுக்கு குறுக்கே எவ்வளவு வலு விழுதுன்னு சொல்லி நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வரைக்கும் நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு இவ்வளவு விஷயம் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள். ஸோ வலுன்னு சொன்னா என்ன, வலுக்கான சமன்பாடுகள், இது முக்கியமான விஷயங்கள். ரைட்டா? ஓகே. அப்ப ஏ பார்ட் முடிஞ்சு. பி பார்ட், இங்கு காணப்படும் சுற்று மின்னியக்க விசை 10 வோல்டேஜை உடைய ஒரு பேட்டரியிலிருந்து வலுவை பெறுகிறது. ஓகே, இங்க வந்து ஒரு 10 வோல்டேஜை உடைய ஒரு பேட்டரியிலிருந்து வலுவை பெறுகிறதா. பட் எங்களுக்கு பேட்டரி வந்து கீறி காட்டாம பேட்டரியின் ஒரு பக்கம் ஈர்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு, அந்த பக்கம் அழுத்தம் 0, மற்ற பக்கம் 10 வோல்டேஜ் சொல்லியிருக்கான். சரியா? அது பிரச்சனை இல்லை எங்களுக்கு. 10 வோல்டேஜை உடைய பேட்டரி பி ஆனது 3 முடிவிடங்களை கொண்டுள்ளது என்று சொல்றாங்க. இந்த பிக்கு வந்து அந்த படத்துல சொல்லப்பட்ட பி என்ற ஏதோ ஒரு உபகரணம், அது என்ன உபகரணம்ன்றதை பத்தி எனக்கு எதுவுமே சொல்லல பிள்ளைகள். அந்த உபகரணத்துக்கு வந்து 3 முடிவிடங்கள் இருக்கா. சரியா? ஓகே. 1, 2, 3 ஆகிய பகுதிகளுக்கு விடை எழுதும் போது பேட்டரியின் அகத்தடை புறக்கணிக்கிறது. ஓகே, அடுத்த முக்கியமான விஷயம் பேட்டரியின் அகத்தடை. இதுவும் முக்கியமான விஷயம் பிள்ளை. இப்ப பேட்டரியின் அகத்தடை, நீங்க நிறைய இடத்துல இந்த பேட்டரியின் அகத்தடை புறக்கணிக்கத்தக்கது என்ற வேர்ட்ஸ் வந்து இருக்கு. ஆனா பேட்டரியின் அகத்தடை இருக்கிற மாதிரி கேள்விகளும் நிறைய வருது பிள்ளை. அதுக்கு முதல்ல எனக்கு என்ன தேவைன்னு சொன்னா பிள்ளைகள், பேட்டரியின் அகத்தடை என்னன்னு சொல்லி எனக்கு தேவை. ஓகே, நீங்க எலக்ட்ரிசிட்டியில படிக்கிற எல்லாத்துக்குமே வந்து என்ன இருக்கும்னு சொன்னா தடை இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு வெட்டு கம்பியை எடுத்தீங்கன்னு சொன்னா கூட, ஒரு வெட்டு கம்பியை எடுத்தீங்கன்னு சொன்னா கூட அது நீளம் இல்லைன்னு சொன்னா அந்த வெட்டு கம்பிக்கு ஒரு தடை இருக்கும், R = ρL/A. ஆனா நாங்க வந்து அதிகமா வந்து கேள்விகள் செய்யக்கல வெட்டு கம்பியின் தடையை பார்க்கறது இல்லை, பட் இருக்கும். சரியா? அதே மாதிரி நீங்க ஒரு அம்பியர் மானி எடுப்பீங்கடா கூட அந்த அம்பியர் மானிக்கு கூட தடை இருக்கும், அகத்தடை இருக்கும். நீங்க வோல்ட்டுமானியை எடுப்பீங்கடா கூட அந்த வோல்ட்டுமானிக்கும் ஒரு அகத்தடை இருக்கும். தடை எல்லாத்துக்குமே இருக்கும். நாங்க கேள்விகள் செய்யற ஈசிகளுக்காக வந்து தடைகள் புறக்கணிக்கத்தக்கதுன்னு சொல்லி எடுத்து செய்வோம். அதே மாதிரி தான் பிள்ளைகள் பேட்டரிக்கு வந்து தடை இருக்கும். நீங்க இந்த விஷயம் முக்கியம் பிள்ளைகளா, உங்களுக்கு எஸ்ஐலையும் வாரது, எம்சிக்யூலையும் வாரது. ஸோ தெளிவாக பார்ப்போம். ஸோ பேட்டரிக்கு ஒரு அகத்தடை இருக்குன்னு சொன்னா நம்ம பேட்டரிக்கு அகத்தடை இல்லாத சந்தர்ப்பத்தை கருதி கொள்றோம். ஓகே, ஏயில இருக்கிற அழுத்தம் வந்து 0 இருக்கும்னு சொன்னா பேட்டரிக்கு நேர்பக்கத்தால நீங்க தாண்டி போய்க்குள்ள பிள்ளைகள் அழுத்த வித்தியாசம் வந்து ஈயால அதிகரிக்குது.
அழுத்த வித்தியாசம் ஈயால அதிகரிக்கும். அப்ப ஈயால அதிகரிக்குமா இருந்தா இந்த பக்கம் உள்ள அழுத்தம் ஈயா இருக்கு. இது அகத்தடை இல்லைன்னு சொன்னா இது விஷயம். ஒரு பட்டியின் அகத்தடை சாரி, ஒரு பட்டியின் அழுத்த வித்தியாசம் என்னவோ அந்த அழுத்த வித்தியாசம் தான் அந்த பட்டிக்கு குறுக்கே இருக்கு. இது பட்டியில அகத்தடை இல்லாத சந்தர்ப்பம். இப்போ வாங்க பட்டிக்கு அகத்தடை இருக்குன்னு என்ன நடக்கும்னு சொல்லி. சரியா? ஓகே. இது பேட்டரி பிள்ளைகள். பேட்டரிக்கு அகத்தடை இருக்குன்னு சொன்னா இவ்வளவும் சேர்ந்தது தான் பிள்ளைகள் ஒரு பேட்டரி. இவ்வளவும் சேர்ந்தது தான் ஒரு பேட்டரி. அந்த பேட்டரியும் அகத்தடையும் சேர்ந்தவர் தான் ஒரு பேட்டரி என்றவர். ஓகே. அப்ப அந்த பேட்டரிக்கு குறுக்கே இருக்கிற அழுத்தம் வந்து ஈக்கு சமனா இருக்காது என்றதான் யார் சொல்றாருன்னு சொன்னா அகத்தடை இருந்தா வரும். அப்படித்தான் வரும். அது ஏன்னு சொன்னா இங்க பாருங்க, இங்க ஐ என்ற ஒரு மின்னோட்டம் போய்க்குதான் நான் சொன்ன பிள்ளைகள் என்ன இங்கால வந்து அழுத்த வித்தியாசம் ஈயா இருக்கு. ஆனா இங்க ஒரு மின்னோட்டம் ஐ உள்ளுக்குள்ள போய்க்குள்ள என்ன செய்யணும்னு சொன்னா அந்த மின்னோட்டம் மின்னோட்டம் பேட்டரிக்காலையும் போகும், பேட்டரிக்கு பக்கத்துல இருக்கிற அகத்தடைக்குள்ளாலேயும் மின்னோட்டம் போகும். விஷயம் விளங்குதா? நீங்க பேட்டரிக்கால தான் மின்னோட்டத்தை அனுப்புறீங்க. ஆனா பேட்டரியோட சேர்ந்து ஒரு அகத்தடையும் இருக்கிறதால அந்த அகத்தடைக்குள்ளாலே மின்னோட்டம் போகும். அப்படி நீங்க அகத்தடைக்குள்ளால மின்னோட்டம் போயக்குள்ள பேட்டரியின் அழுத்தம் என்னவோ, ஓகே, பேட்டரியின் அழுத்தம் என்னவோ அந்த அழுத்தத்துல ஒரு குறிப்பிட்ட பகுதி அந்த அகத்தடைக்கு குறுக்க விழுந்துரும். ஓகே பிள்ளைகள், ஓகே பிள்ளைகள். பற்றின்ற மின்னியக்க விசை ஈயா இருக்கும்னு சொன்னா அதோட குறிப்பிட்ட பகுதியை சொன்னா எவ்வளவு ஐ மின்னோட்டம் ஆர் என்ற தடைக்களால போனா அந்த ஆர் தடைக்கு குறுக்கே ஐ இன்டு ஆர் என்ற அழுத்தம் விழுது. விழுந்துட்டுதுன்னு சொன்னா பிள்ளைகள், விழுந்துட்டுதுன்னு சொன்னா பிள்ளைகள், அந்த பேட்டரிக்கு குறுக்கே என்ன அழுத்தம் இருக்கும்னு சொன்னா இருக்கிற அழுத்தம் வி சமன் இ மைனஸ் ஐஆர் இருக்கு. இதான் விஷயம். என்னது? இ என்ற மின்னியக்க விசையில குறிப்பிட்ட ஒரு பகுதி என்ன செய்யுதுன்னு சொன்னா பக்கத்துல இருக்கிற தடைக்கு குறுக்கே விழுந்துருது. அப்போ எங்களுக்கு அவுட்புட்டா வெளியில சுற்றுக்கு வர போற அழுத்தம் என்னவா இருக்கும்னு சொன்னா இ மைனஸ் ஐஆர் இருக்கு. இ மைனஸ் ஐஆர் இருக்கு. சரியா? இதை நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்றேன். நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி பாருங்க. சாரி, ரைட். இது வந்து பேட்டரி அகத்தடை ஐ என்ற மின்னோட்டம். இதுல வந்து அழுத்தம் 0. இது வந்து மின்னியக்கு விசை இ என்று சொன்னா இந்த புள்ளி இது இந்த புள்ளியில இ என்ற அழுத்தம் இருக்கு. சரியா? இதுக்கு குறுக்கே ஐ என்ற அழுத்தம் விழுமா இருந்தா இந்த புள்ளியில இ என்ற அழுத்தத்துல ஐஆர் என்ற அழுத்தம் அதுக்குள்ள விழுந்தா மிச்சம் இருக்கிற அழுத்தம் இங்க இருக்கு. அப்போ ஒரு பேட்டரி என்றா என்னது? இவ்வளவு தொகுதியும் தானே ஒரு பேட்டரி. அப்ப பேட்டரி குறுக்கே உள்ள அழுத்த வித்தியாசம் வி சமன் இ மைனஸ் ஐஆர் இருக்கு. இதான் விஷயம். இதான் விஷயம். சரியா? இப்ப நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்னு சொன்னா அகத்தடை இருக்கிற பேட்டரின்ற ஒரு சுற்றையும் அகத்தடை இல்லாத ஒரு பேட்டரியோட சுற்றையும் ஒப்பிட்டு காட்டுறேன்னு பாருங்க. சரியா? ஓகே. இது வந்து அகத்தடை இல்லாத பேட்டரி. அது வந்து ஒரு ஆர் என்ற தடைக்கு குறுக்கே இருக்குன்னு சொன்னா பேட்டரியின் மின்னியக்கு விசை இ என்று சொன்னா இந்த ஆர் என்ற தடைக்கு குறுக்கே என்ன செய்யும்னு சொன்னா பேட்டரியின் அழுத்தம் என்னவோ அந்த அழுத்தம் விழும். ஏன்? பேட்டரிக்கு அகத்தடை இல்லை. அப்ப என்ன அழுத்தம் இருக்கோ அது விழும் அப்படியே. அதுவே அதுவே பேட்டரிக்கு இப்போ ஒரு அகத்தடை ஒரு சிமோல் ஆர் இருக்குன்னு சொன்னா, ஓகே, ஆர் இருக்குன்னு சொன்னா இந்த கேபிட்டல் ஆர் குறுக்கே என்ன அழுத்தம் விழுமென்று சொன்னா பேட்டரியின் அகத்தடையில சாரி பேட்டரியின் அழுத்த வித்தியாசத்துல அந்த சின்ன தடையை குறுக்கே ஐஆர் என்ற அழுத்தம் விழ மிச்சம் இருக்கிற அழுத்தம் தான் அந்த கேபிட்டல் ஆர் தடையை குறுக்கே விழும். சோ இதைத்தான் வந்து நீங்க பேட்டரிக்கு அகத்தடை இருந்தா எப்படி வரும், அகத்தடை இல்லாட்டி எப்படி வரும்? ஒரே விஷயம் தான் பிள்ளைகள். பட்டியில இருக்கிற அழுத்தம் எல்லா இடமும் விழும். அகத்தடை இருக்கிறதால அகத்தடைக்கு விழுந்துட்டு மிச்சம் இங்கால விழுது. இவ்வளவுதான் விஷயம். விளங்கின பிள்ளைகள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. இந்த அகத்தடை என்ற விஷயம் விளங்கின பிள்ளைகள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஏதாச்சும் இருந்தா பிள்ளைகள் நோட் பண்ணுங்க. 2 மினிட்ஸ் தானா?
ஓகே பிள்ளைகள் எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதை எடுத்தாங்கால வைக்கிறேன் சரியா. இது வந்து பேசிக் பிள்ளைகளா, இது நோட்ஸ் மாதிரி வச்சுக்கலாம், நோட்ஸ் மாதிரி. அண்டு வந்து பண்ண தேவையில்லை. ரைட். இப்போ கேள்விக்கு வரேன் சரியா. இப்போ இந்த சர்க்கிட் தான் விஷயம். இப்போ எங்களுக்கு என்ன விஷயம்னு சொன்னா, அவங்க இந்த கேள்வியில் சொல்லப்பட்ட சர்க்கிட்டை விளங்கி எடுக்க வேணும். அதுதான் இப்போ எங்களுக்கு தேவையான விஷயம், இந்த சர்க்கிட். ரைட். எல்லாம் சொல்லிட்டாங்க கேள்வியில. R1, R2, R3, R4 ஆகிய தடைகளினால் விரயமாக்கப்படும் வலுவை தனித்தனியே கணிக்குக. உமது விடைகளை கிட்டிய முழுவனுக்கு மில்லிவேட்ஸில் தருக. பாதி XYயினூடாக செல்லும் மின்னோட்டம் புறக்கணிக்கத்தது. ஓகே, XYக்களால போற மின்னோட்டம் இல்லையாமலே. ஓகே, ஏன்னா இந்த கேள்வியை ஈஸின்னு சொன்னா பிள்ளைகள், இந்த நீங்க நேர ஈக்குவேஷன்ஸை போட்டுக்கொண்டு போறது மட்டும்தான் வேலை. எந்த ஈக்குவேஷன் போடலாம்? வலுக்கு நீங்க எந்த சமன்பாட்டையும் போட்டுக்கொள்ள முடியும். இப்ப என்ன கேட்டவங்க பிள்ளைங்கள்ட்ட? R1, R2, R3, R4. இதுக்கு குறுக்க இருக்கிற வலுவை காணட்டாம். ஓகே, எனக்கு வலு தேவை என்று சொன்னா ஒவ்வொன்றுக்குள்ளாலையும் R1க்கால எவ்வளவு மின்னோட்டம் போகுது, R2க்கால எவ்வளவு, அப்படி ஒவ்வொன்றுக்காலையும் போற மின்னோட்டம் தேவை அல்லது அழுத்தம் தேவை. ஓகே ஓகே பிள்ளைகள், இப்ப இந்த கேள்வியை விட்டுருங்க. நாங்க எம்சிக்யூல எலக்ட்ரிசிட்டி கிட்டத்தட்ட ஒரு மாதமா செய்யறோம். ஓகே, யாராவது ஒருத்தங்க R1க்கு குறுக்கே எவ்வளவு அழுத்தம் விழும், R2 குறுக்கே எவ்வளவு அழுத்தம் விழும் மெசேஜ் பண்ணுங்க. R1 குறுக்கே எவ்வளவு அழுத்தம் விழும், R2 குறுக்கே எவ்வளவு அழுத்தம் விழும் மெசேஜ் பண்ணுங்க. அப்ப மாதிரி வரும். யாராவது பிள்ளைகள் R1 குறுக்கு என்ன அழுத்தம் விழும், R2 குறுக்கு என்ன அழுத்தம் விழும், இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் தானா? ஓகே பிள்ளைகள், குட் ஆன்சர் போடுங்க. குட் குட் குட். ஓகே, நான் உங்களுக்கு எம்சிக்யூ படிக்கைகள்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்க என்ன சொன்னா, அழுத்தம் வந்து எப்பவுமே தடைக்கு நேர்வு சமனா இருக்கும். அப்ப தடை இங்க என்ன ரேசியோவில் இருக்குது பாருங்க, 600க்கு 200. அதாவது 3க்கு 1 ரேசியோல தடை இருக்குமா இருந்தா அழுத்தமும் அதே ரேசியோல விழும். அப்ப என்ன மாதிரி 3 பங்கு அழுத்தம் 4ஆ பிரிச்சு 3 பங்கு அழுத்தம் எங்க விழ போகுதுன்னு சொன்னா 600க்குள்ள. இதை 10ஆ 4ஆ பிரிச்சு 3 பங்குன்னு சொன்னா R1க்கு 7.5 வோல்டேஜ் விழும். மற்றதுக்கு எவ்வளவு விழ போகுது? 2.5 வோல்டேஜ் விழும். ஓகே, விழுதுன்னு சொன்னா பிள்ளைகள், இந்த புள்ளி அழுத்தம் எனக்கு தெரியும் பிள்ளைகள் 10 வோல்டேஜ். இந்த புள்ளி அழுத்தம் நான் இப்பதான் கண்டுபிடிச்சேன். எவ்வளவு? 10 வோல்டேஜ்ல 7.5 வோல்டேஜ் R1 குறுக்கே விழுந்தா Y என்ற புள்ளியில் அழுத்தம் எவ்வளவு வரும்னு சொன்னா 2.5 வோல்டேஜ். இங்க எவ்வளவு இருக்கும்னு சொன்னா 0 என்ற அழுத்தம் இருக்கும் பிள்ளைகள். இதுதான் விஷயம், இதுதான் விஷயம். ஓகே, அதே மாதிரி இப்ப நீங்க பிள்ளைகள் யோசிங்க உங்களுக்கு இருக்கிற கேள்வி, R3க்கு குறுக்கு என்ன அழுத்தம் விழும், R4க்கு குறுக்கு என்ன அழுத்தம் விழும் ஆன்சர் பண்ணுங்க. இதுகள் நீங்க சரியா யோசிச்ச பழகிட்டீங்கன்னு சொன்னா எலக்ட்ரிசிட்டி ஈஸியா இருக்கும். யாராவது பிள்ளை R3க்கு குறுக்கு என்ன விழும், R4க்கு குறுக்கு என்ன விழும்? மெசேஜ் போடுங்க, பிரச்சனை இல்லை. என்ன பிள்ளைகள், யாராவது ஒரு ஆள். ஓகே, ஒரு ஆன்சர் வந்திருக்கு. ஓகே ஓகே பிள்ளைகள், இப்ப என்ன விஷயம்னு சொன்னா பிள்ளைகள், R3க்கு குறுக்கே எவ்வளவு அழுத்தம் விழும்ன்றது அவனே கேள்வியில சொல்லியிருக்கான் பாருங்க. இந்த புள்ளி அழுத்தம் 5 வோல்டேஜ் ஆம், இந்த புள்ளி 10 வோல்டேஜ். ஆகவே R3 குறுக்கே 5 வோல்டேஜ் என்ற அழுத்தம் விழும். ஸோ அது வேலை முடிச்சு, அது பிரச்சனை இல்லை. R4க்கு குறுக்கே எவ்வளவு அழுத்தம் விழும் எனக்கு தெரியாது, காணவும் மேலாது. ஏன் காணலான்னு சொன்னா பிள்ளைகள்,
எனக்கு இதுவரைக்கும் தெரிஞ்ச டேட்டாவை வச்சுக்கொண்டு பிள்ளைகள் R3க்கு குறுக்கே விழுற அழுத்தம் 5 வோல்டேஜ்னு சொன்னா 10 வோல்டேஜ்ல 5 வோல்டேஜ் R3 குறுக்கே விழுந்துட்டுதுன்னு சொன்னா மிச்சம் 5 வோல்டேஜ் என்ன செய்யணும்னு சொன்னா P-க்குள்ளேயும் R4க்குள்ளேயும் சேர்ந்தான் விழும் மிச்சம் 5 வோல்டேஜ். அப்படினால R4 குறுக்கே எவ்வளவு அழுத்தம் விழும்ன்றதை நான் நேர இப்போதைக்கு காணலாம். நேர காணலாம், பட் காணலாம், ஆனா நேர காணலாம். ஓகேவா? காணலாம் பிள்ளைகள், ஆனா நேர காண இயலாது. ஓகேவா? இவ்வளவு விஷயமும் விளங்கின பிள்ளைகள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. அவன் சொன்ன தரவை வச்சு இவ்வளவு விஷயமும் நான் யோசிச்சுட்டேன் என்ற பிள்ளைகள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. ஓகே பிள்ளைகள், குட் குட் பிள்ளைகள், ரைட், ஓகே ரைட். இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா R1 R2 R3 R4 நீங்க MCQ வந்ததுல பிள்ளைகள் இப்படி செய்யலாமா? இஷ்யூ இல்லை. பட் எஸ்ஏஎன்டேக்கு நீங்க செய்யலாம், பெரிய பிரச்சனை இல்லை. பட் எப்பவுமே எழுதி காட்டுறது எங்களுக்கு மார்க்ஸை இழக்க வைக்காது. நீங்க எழுதி காட்டுங்க போங்க. நீங்க என்னென்ன ஸ்டெப்ஸ் செய்யறீங்களோ பிள்ளைகள் எல்லா ஸ்டெப்ஸையும் இருக்க வடிவா எழுதி காட்டப்பேன். உங்களை 7 மாதம் எழுதி காட்டுங்க, எழுதி காட்டப்பேன். ஓகே, இப்ப என்னது எனக்கு தேவை? முதலாவது R1 குறுக்கே போற என்ன வேணும் எனக்கு? வலு வேணும்னு சொன்னா R1 குறுக்கே போற மின்னோட்டமோ அழுத்தமோ என்னால காணக்கூடிய மாதிரி இருந்தால் எனக்கு வேலை முடிஞ்சுது. ஆனா மின்னோட்டம் காண்றது ஈஸி. எப்படி எனக்கு? எப்படி பிள்ளை எனக்கு இனித்தான் எலக்ட்ரிசிட்டியை ஸ்டார்ட் பண்ணுதா? ஃபர்ஸ்ட் பார்ட் என்னால செய்ய முடியும் எப்படின்னு சொன்னா இந்த R1 பிளஸ் R2க்கு குறுக்கே பிள்ளைகள் எனக்கு விழுகிற அழுத்தம் தெரியும் எவ்வளோன்னு சொன்னா 10 வோல்டேஜ். R1க்கும் R2க்கும் குறுக்கே விழுகிற மொத்த வோல்டேஜ் மொத்த அழுத்தம் 10 வோல்டேஜ். R1 பிளஸ் R2 மொத்த தடை தெரியும். அப்ப அழுத்தம் தெரியும், தடை தெரியும். என்ன சமன்பாட்டை பாவிக்கலாம்னு சொன்னா V சமன் IR என்ற சமன்பாட்டை பாவிக்கலாம். R1 R2க்கு குறுக்கே V சமன் IR. V சமன் IR. அப்ப V எவ்வளவு வரப்போகுது? 10 வோல்டேஜ். மின்னோட்டத்தை காணலாம், I1 வைக்கிறேன். தடை எவ்வளவுன்னு சொன்னா 800 ஓம் வரப்போகுது. ஆகவே நீங்க I1 காண முடியும். I1 உங்களுக்கு என்னென்னு வரும்னு சொன்னா 10/800 ஆம்பியர் வரப்போகுது. ஓகே, இங்க வார மின்னோட்டம் தான் 600 ஓமுக்கால வார மின்னோட்டம் தான் 200 ஓமுக்காலையும் போகும். ஏனென்று சொன்னா கேள்வியில சொல்லியிருக்கிறான் XYக்குள்ளால போற மின்னோட்டத்தை புறக்கணிக்கலாம். அப்ப R1க்காலையும் R2க்காலையும் ஒரே மின்னோட்டம் போகும்ன்றதை சொல்றதுக்காகத்தான் XYக்குள்ளால போற மின்னோட்டத்தை புறக்கணி என்ற விஷயம் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கான். ரைட், மின்னோட்டம் கண்டுபிடிச்சிட்டேன் பிள்ளைகள். இனி என்ன பிள்ளைகள்? R1 குறிக்க உள்ள வேலை. ஓகே, என்ன செய்ய நான் PF R1 சொல்லி நான் போறேன். நீங்க எழுதி காட்டுங்க. என்ன சமன்பாடு? I² × R. I² எவ்வளவு? 10/800. இது ஸ்கொயர் இன்டு R1 எவ்வளவு? 600. இதை நீங்க சுருக்கினீங்க சொன்னா R1 குறுக்கே விழுற வேல்யூ வரும். அதே மாதிரி R2 குறுக்கே விழுற தேவைன்னு சொன்னா அதே மாதிரி தான் I². 10/800 ஸ்கொயர் இன்டு R2 200 வரும். ஸோ நான் உங்களுக்கு சொல்லிக்கல பிள்ளைகள் நிறைய விஷயத்த சொல்றேனே தவிர பிள்ளைகள் பட் கேள்வி ஈஸி. ஓகே, R1 R2 ரைட். ஓகே, இப்போ எனக்கு என்ன தேவை? R3 R4 தேவை. எனக்கு R3 R4 எனக்கு இப்ப R3 R4 தேவைண்டா கூட எனக்கு என்ன தேவை பிள்ளைகள்? மின்னோட்டம் தேவை அல்லது அழுத்தம் தேவை. ஆனா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பிள்ளைகள், எனக்கு கேள்வியில R3க்கு குறுக்கே இருக்க அழுத்தம் சொல்றான். அப்படினால R3 குறுக்கே இருக்கிற வேல்யூவை நேர காண முடியும். அப்படின்னு சொன்னா அழுத்தம் தெரியும், தடை தெரியும். அழுத்தமும் தடையும் சம்பந்தப்படுற வலுக்கான சமன்பாடு என்னன்னு சொன்னா V²/R. என்ன வரப்போகுது? அழுத்தம் 5 வோல்டேஜ் தானே பிள்ளைகள்? 5 ஸ்கொயரின் கீழ் R 5000. நீங்க R3 குறுக்கே உள்ள வேல்யூ காணலாம். இப்ப அடுத்த பிரச்சனை R4க்கு குறுக்கே உள்ள வேல்யூ. எனக்கு R4 குறுக்கே உள்ள வேல்யூ தேவைன்னு சொன்னா R4க்கால போற மின்னோட்டம் தேவை அல்லது R4 குறுக்கே உள்ள அழுத்தம் தேவை. பட் R4 குறுக்கே உள்ள அழுத்தம் தனியா காண இயலாதுன்றதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்ப மின்னோட்டத்தை காண வழி இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் பிள்ளைகள். எனக்கு தெரியும் R3 போற மின்னோட்டம் தான் R4 போக போகுது. வேற பாதை இல்லையே. XY மின்னோட்டம் போயிடலான்னு சொல்லிட்டாங்க. அப்ப R3 போற மின்னோட்டம் P-க்குள்ளால R4 போகுது. ஆனா என்னால R3 போற மின்னோட்டத்தை காணல. எப்படி? R3 தடை தெரியும், R3 அழுத்தம் தெரியும். ஆகவே V சமன் IR என்ற சமன்பாட்டை போட்டு அதுக்கு குறுக்கால போற மின்னோட்டத்தை காண முடியும். அப்ப என்ன செய்ய போறேன் நான்? இப்ப R3க்கு குறுக்கே V சமன் IR எழுதிக் கொள்ளுங்க. V தெரியும் 5 வோல்டேஜ்,
ஐயை காணலாம் I2 என்று வைக்கிறேன், ஆரை காணலாம் 5000 என்று வைக்கிறேன். ஸோ I2 வந்து 0.001 ஆம்பியர் வரும். ஸோ இதை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா R3 குறிக்க உள்ள அழுத்தம், R4 குறிக்க உள்ள அழுத்தம் என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா I² இன்டூ ஆர். I3 எவ்வளவு 0.001 ஸ்கொயர் இன்டூ 1/1000 இதை நீங்க சுருக்கினா R4க்கால போற வேல்யூ, R4 குறுக்கே விழுற வேல்யூ வரும். இவ்வளவு விஷயமும் விளங்கின பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணுங்க. விளங்கின பிள்ளைகளா இந்த கேள்விக்கு இப்படி ஆன்சர் எடுக்கிறன்றது இல்ல, இந்த கேள்வி விளக்கத்தோட விளங்கின பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணிவிடுங்க எனக்கு. ஓகே பிள்ளைகள், குட். ஓகே ஓகே குட். சரியா, நீங்க சுருக்கி பாருங்கவா. சுருக்கிறது வகுப்புல சுருக்கிட்டு தான் பிள்ளைகள், நேரம் தான் பிள்ளைகள் போகும். நான் ஆன்சரை பார்த்து சொல்றேன், நீங்களும் சுருக்கி பாருங்க. PR1 வந்து 94 மில்லி வாட்ஸாம். ஓகே பிள்ளைகள், நோட் பண்ண வேண்டிய விஷயங்களை நோட் பண்ணுங்க. அடுத்த வெளி பார்ப்போம், அடுத்த பாட்டு பார்ப்போம். ஓகே பிள்ளைகள், சரியா, நாங்க இனி அடுத்த பாட்டு பார்ப்போம். ரைட். ஸோ ஏ பாட்டை முடிச்சிட்டோம் பிள்ளைகள் நாங்க. அதே மாதிரி ஸோ இந்த ஏ பார்ட் முடிஞ்சு பி பார்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிட்டோம். தடைகள் வெவ்வேறு வலு வீதப்பாடுகளுடன் கிடைக்கின்றனவாம். ஓகே, நாங்க யூஸ் பண்ண போற தடைகள் வந்து வெவ்வேறு வலு வீதப்பாட கிடைக்கின்றனவாம். தடைகளுக்கு வலு வீதப்பாட்டு பிரமாணத்துடன் தடைகள், ஓகே, அதுண்ட வலு வந்து மாற மாற மாறுவான் பிள்ளைகள், அதுண்ட விலையும் வந்து அதிகரிக்குதாம். சரியா, விலையும் வந்து அதிகரிக்குது. கேள்வி என்னன்னு சொன்னா தடைகளுக்கான சில நியம வீதப்பாடுகள் வந்து சொல்றாங்க. 0.15 வாட், 0.25 வாட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. மேற்குறித்த தகவலை கொண்டு R1, R2, R3, R4 ஆகியவற்றுக்கு தகுந்த வலு வீதப்பாடுகளை சுட்டிக்காட்டுக. நீங்க R1, R2, R4க்கு வந்து என்னென்ன வலுவை உடையதை நீங்க பாவிக்க முடியுமான்றது எங்கள்கிட்ட கேட்டுக்கல. ஓகே, நீங்க R1க்கு ஒரு தடைய நீங்க பாவிக்க வேணும்னு சொன்னா அது என்ன செய்ய வேணும்னு சொன்னா அதுக்கு குறுக்கே விழுற வலுவை விட அதிகமா இருக்கும். அப்ப வரப்போற ஆற்றல் 94 விட பெருசா இருக்கணும். அதே டைம், அதே நேரம் 94க்கு கிட்ட உள்ள ஒரு பெறுமதியா இருக்கணும். இப்ப நீங்க வந்து 94 மில்லி வாட்ஸ் இதுக்குள்ள வலு விழுதுன்னுட்டு நீங்க என்ன செய்யலாம், அது 100 வாட்ஸ் வலுவை ஒரு தடையை பாவிக்கிறது. அப்ப 94 கிட்ட எது இருக்கோ அதைத்தான் நீங்க பாவிக்கலாம். அப்ப நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்து பாவிக்க போறீங்கன்னு சொன்னா 94க்கு பாவிக்கணும், 34க்கு, 5க்கு, 2 மில்லி வாட்ஸுக்கு நீங்க பாவிக்க வேணும்னு சொன்னா 94க்கு நீங்க பாவிக்கிறது என்ன செய்ய முடியும்னு சொன்னா மிச்சம் எல்லாத்துக்கும் பாவிக்க முடியும். ஏன், மிச்சம் எல்லாம் வந்து வேல்யூ குறைவா இருக்கிறது. அப்ப இருக்கிறதுலயே வந்து 94 கிட்ட ஆர் இருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 125 0.125 வாட்ஸ் தான் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா 94 மில்லி வாட்ஸ் கிட்ட இருக்கிறார். ஏன், இவரை நீங்க போட்டீங்கன்னு சொன்னா 125 மில்லி வாட்ஸ் வர போற. அப்ப நீங்க பாவிக்கப்பட போற தடை என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா 125 மில்லி வாட்ஸா இருக்க போகுது.
நீங்க யோசிக்கலாம் எதுக்கு நாங்க எல்லாத்துக்கும் ஒன்றே யூஸ் பண்றோம்னு சொல்லி. ஓகே, இப்ப நீங்க யோசிக்கலாம் R1 கொண்டு யூஸ் பண்ணலாம், R2 கொண்டு யூஸ் பண்ணலாம், R3 கொண்டு நீங்க அப்படி யூஸ் பண்ணலாம். ஆனா பிரச்சனை என்னன்னு சொன்னா நீங்க 94க்கு இப்ப என்ன செய்யறோம் நாங்க 125 மில்லி வேட்ஸை உடைய தடையை யூஸ் பண்றோம்னு சொன்னா 34 மில்லி வேட்ஸுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்குள்ள 125 மில்லி வேட்ஸை இருக்கிற தடையை விட குறைஞ்ச வலுவை உடைய தடையை தான் யூஸ் பண்ண வேணும். ஆனா கேள்வியில அதை விட குறைஞ்ச வலுவையுடைய தடை இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யணும்? அதைத்தான் யூஸ் பண்ணணும். வேற வழியே இல்லை. வேற வழியே இல்லை. நாங்க அதைத்தான் யூஸ் பண்ண வேணும். அதான் விஷயம். நாங்க எந்த தடையை யூஸ் பண்ண போறோம்னு சொன்னா இந்த விட வேற முடியாது. ஓகே, இது அடுத்த பாட்டு. சுற்றினால் நுகரப்படும் மொத்த வலுவை கணிக்க மொத்த வலுவை கணிக்கலாம். சோ மொத்த வலு நீங்க யோசிங்களேன். மொத்த வலுவனா என்ன? சர்க்கிட்டுக்குள்ள எங்கெல்லாம் வலு விழுமோ அவ்வளோத்த நீங்க கூட்ட வாரதாம் பிள்ளைகள் மொத்த வலு. ஈஸி விஷயம். சோ மொத்த வலு யோசிச்சுன்னு சொன்னா R1 குறுக்கே விழுற வலு, R2 குறுக்கே, R3 குறுக்கே, R4 குறுக்கே, அதே மாதிரி Pக்கு குறுக்கே, இவ்வளோத்துக்குள்ளே விழுற மொத்த வேல்யூ தான் என்ன கேட்ட கேள்வி. இவ்வளவுதான் என்ன கேட்ட கேள்வி. அப்ப எனக்கு R1 குறுக்கே தெரியும், R2 குறுக்கே தெரியும், R3க்கு குறுக்கே தெரியும், R4க்கும் தெரியும். ஆனா Pக்கு குறுக்கே விழுற தடை எனக்கு தெரியாது, வேல்யூ எனக்கு தெரியாது. அப்ப நான் இப்ப காண வேண்டியது வந்து Pக்கு குறுக்கே விழுகிறத காண வேணும். எனக்கு Pக்கு குறுக்கே விழுகிற வேல்யூ எனக்கு வேணும் பிள்ளைகள். அப்ப என்ன செய்யலாம்? எனக்கு இப்ப Pக்கு குறுக்கே விழுற வேல்யூ தேவைன்னு சொன்னா பிள்ளைகள் 3 சமன்பாடு தான் பிள்ளைகள். P சமன் IR, V ஸ்கொயர்ட் ஓவர் R அல்லது I ஸ்கொயர்ட் ஓவர் R. ஏதோ ஒன்று நாங்க யூஸ் பண்ண வேணும்னு சொன்னா எனக்கு மின்னோட்டமோ அழுத்தமோ தேவை. ஆனா நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டேன் பிள்ளைகள். இதுக்கால போற மின்னோட்டம் எனக்கு தெரியும். ஏற்கனவே நான் கண்டுபிடிச்சேன். எவ்வளவு வந்துச்சு இதுக்கால போற மின்னோட்டம்? 0.001 ஆம்பியர்னு சொல்லி வந்தது. ஓகே, அப்ப அதே மின்னோட்டம் தான் பிள்ளைகள் Pக்கு குறுக்கையும் போகுது. சோ மின்னோட்டம் எனக்கு தெரியும். இப்ப எனக்கு இது தடை தெரிஞ்சா இல்லை. பட் பீன்ற தடை கேள்வியில சொல்லாத வரைக்கும் நாங்க யூஸ் பண்ண. அப்ப இப்ப என்னதை காண வேணும்னு சொன்னா பீக்கு குறுக்கே விழுற அழுத்தத்தை காண வேணும். எனக்கு ஏற்கனவே தெரியும் 10 வோல்டேஜ்ல 5 வோல்டேஜ் R3 குறுக்கே விழுந்துட்டு, R4 குறுக்கே விழுற அழுத்தத்தையும் காண முடியும் பிள்ளைகள். எப்படின்னு சொன்னா I×R என்ற சமன்பாட்டை போட்டு காண முடியும். I எவ்வளவு? 0.001 தர R வந்து 1.8 கிலோ ஆகவே 10 ஓம். ஆகவே 1.8 வோல்டேஜ் வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னா R4 குறுக்கே விழுது. ஆகவே மொத்தம் 10 வோல்டேஜ்ல 5 வோல்டேஜ் R3 குறுக்கையும் 1.8 வோல்டேஜ் R4 குறுக்கையும் விழுந்தா Pக்கு குறுக்கே விழுற அழுத்தம் என்ன இருக்கும்னு சொன்னா 10 மைனஸ் 6.8, அதாவது 3.2 வோல்டேஜ் இருக்கு. சோ மின்னோட்டம் தெரியும், அழுத்தம் தெரியும், வேல்யூவை காண முடியும். விளங்கின பிள்ளைகள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. எனக்கு விளங்கின பிள்ளைகள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. கதைச்ச இந்த விஷயம் விளங்கின பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணுங்க. எனக்கு ஓகே பிள்ளை, நான் உங்களுக்கு கேள்வி விளங்கப்படுத்திய பிள்ளைகள் V சமன் IR என்ற சமன்பாட்டை போட்டு Vக்கு குறுக்கே Pக்கு குறுக்கே இருக்கிற அழுத்தத்தை பார்த்துட்டு அதை கொண்டே வலுவில சமன்பாட்டில் கொண்டே போட்டீங்கன்னு சொன்னா வலு வேணும்னு சொல்லி இல்லையா, வலுவை காண வேணும்னு சொன்னா என்ன செய்ய வேணும்ன்றதான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். ஸோ நீங்க இப்படி யோசிச்சீங்கன்னு சொன்னா கேள்வி ஈஸியா இருக்கு. ரைட், இப்ப நான் சொன்னதை நாங்க யோசிச்சுதான் நீங்க எழுதி காட்டணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா. என்ன செய்ய போறீங்க? இப்ப நீங்க R4க்கு குறுக்கே V சமன் IR என்ற சமன்பாட்டை போட்டீங்கன்னு சொன்னா V சமன் IR. ஓகே, அந்த V சமன் I தெரியும் 1 தர 10⁻³ ஆம்பியர், தடை தெரியும் தானே 1.8 கிலோ. ஆகவே 1.8 வோல்டேஜ். ஆகவே P3க்கு குறுக்கே உள்ள அழுத்தத்தை காண முடியும். எவ்வளவு வரப்போகுது? 10 வோல்டேஜ்ல 5 1.8 போனா மிச்சம் 3.2 வோல்டேஜ். இப்ப என்னத்தை காண வேணும்? இப்ப P3க்கு குறுக்கே விழுற வேல்யூ. ஆகவே P3க்கு குறுக்கே Pக்கு குறுக்கே விழுற வேல்யூ என்ன சமன்பாடு பிள்ளைகள்? I×V. I எவ்வளவு பிள்ளைகள்? எனக்கு 0.001 ஆம்பியர். அழுத்தம் கண்டுபிடிச்சிட்டேன் 3.2 வோல்டேஜ். அப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா விடிய பிள்ளைகள் கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா என்ன வரும்னு சொன்னா 3.2 மில்லி வாட்ஸ் வருது. விளங்கின பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணுங்க. எனக்கு ரைட், குட். ரைட்டா? இப்ப கேள்வி என்ன பிள்ளைகள்? மொத்தமா வரப்போற வேல்யூ தான் என்ன கேட்டுக்கு. மொத்த வேல்யூ
எல்லாத்துக்கும் குறுக்கே 31 மில்லி வாட்ஸ் மேல எனக்கு ஞாபகம் இருக்கு. அதோட வந்து இப்ப ஞாபகம் இல்லை, சாரி. 34 94 5 2 31 94 5 + 2 அதை விட இப்ப 3 செட் இவ்வளோத்தையும் கூட்ட வாரதான் மொத்தம் நான் வந்து ஃபுல்லா எழுதி காட்டல, பட் நீங்க ஃபுல்லா எழுதுங்க. ஸோ மொத்த வழி என்னவா இருக்க போகுதுன்னு சொன்னா பிள்ளை இவ்வளோத்தையும் கூட்ட வாரது அது 135 மில்லி வாட்ஸ் மில்லி வாட்ஸ். ஸோ இந்த சுற்றுக்கு குறுக்கே விழப்போற மொத்த வலு 195 மில்லி வாட்ஸா இருக்க போற. இதான் விஷயம். ரைட், வேலை முடிஞ்ச பிள்ளைகள். ஓகே ஓகே, மூன்றாவது பாட்டை முடிச்சிடும். இனி நாலாவது பாட்டு பிள்ளைகள் வாங்க. என்ன சொல்றான்னு சொன்னா, முழு சுற்றும் 0.9 மில்லிகிராம் தெளிவுள்ள ஒரு சிறிய சிலிக்கன் துண்டின் ஐசி வடிவத்தில் அமைக்கப்படும் சுற்றாடலுக்கு வெப்ப விரயம் எதுவும் இல்லாமலும் இருப்பின். ஓகே, நீங்க அந்த முழு சர்க்கிட்டையுமே இப்ப நாங்க என்ன கண்டுபிடிச்சினாங்கன்னு சொன்னா, ஒரு சர்க்கிட். இப்ப நீங்க அத ஒரு முழு சுற்றை பார்க்கலாமாம். 0.9 மில்லிகிராம் தெளிவுள்ள ஒரு முழு சுற்றா பார்க்கலாமா பிள்ளைகள். நாங்க இதுக்கு முன்னம் என்ன கண்டுபிடிச்சினாங்கன்னு சொன்னா, அந்த முழு சுற்றுல இருந்தும் 135 மில்லி வாட்ஸ் என்ற வலு பிறப்பிக்கப்பட போதாம். அப்ப அதை முழு சுற்றா பார்த்துக்கிறோமாம். சுற்றாடலுக்கும் எந்த விதமான வெப்ப இழப்பும் இல்லையாமா. சுற்றாடலுக்கும் வெப்ப இழப்பு இல்லைன்னு சொன்னா, அதுல வார வெப்பத்தை முழுத்தலுமே அவர் தான் வச்சிருக்க போறார். அதுல வார வெப்பத்தை முழுத்தலுமே அவர் தான் வச்சிருக்க போறார். சரியா? வெப்பம் இல்லையண்டா வலு வளங்களை தொடுத்து 5 நிமிடங்களுக்கு பின்னர் சூட்டின் வெப்பநிலை என்ன? ஓகே பிள்ளைகள், கேள்வியை பாத்தீங்களா? ஹீட்டை கொண்டு வந்து வச்சுருக்கான். எனக்கு தெரியும் இந்த சர்க்கிட்ல ஒவ்வொரு செகண்டுக்கும் வரப்போற சக்தி வந்து 135 மில்லி வாட்ஸ். அல்லது நீங்க என்ன செய்யலாம், பி இன்டூ டி சமன் எம்எஸ் டீட்டான்ற ஞாபகம் வச்சிருந்தீங்கட்டா கூட சரியா, இந்த சமன்பாடு ஞாபகம் இருந்தாலும் சரி. அதை விடுங்க. இப்ப ஒவ்வொரு செகண்டுக்கும் வரப்போற சக்தி 135 தர 10⁻³ மீன்ஸ் ஜூல். ஒவ்வொரு செகண்டுக்கும் 135 தர 10⁻³ ஜூல் என்ற சக்தி வருது. எவ்வளவு நேரத்துக்கு வரப்போகுதுன்னு சொன்னா 5 நிமிடம் செகண்ட்ல போட்டேன்னு சொன்னா 5 தர 60 சமன் எம்எஸ் டீட்டா 0.9 தர 10⁻³ கிலோகிராம் எம் இன்டு கிராம். யா, எம் இது வந்து ஓகே, எம் இன்டு எஸ் எவ்வளவு கீழே சொல்லியிருப்பானே 6000 இன்டு டெல்டா டீட்டா. நீங்க வெப்பநிலை வித்தியாசத்தை காண முடியும். இது வந்து மில்லிகிராம்ல சொல்லி இருக்கிறாங்க பிள்ளைகள். மில்லிகிராம் சொன்னா 0.9 தர 10⁻6 கிலோகிராமா, சாரி 6. அப்ப நீங்க இதை சுருக்கினீங்க சொன்னா வெப்பநிலை வித்தியாசத்தை காண முடியும். வெப்பநிலை வித்தியாசத்தை காண முடியும். வெப்பநிலை வித்தியாசம் வந்து நீங்க காணுவீங்க. அது என்ன ஆன்சர் வந்துச்சு? யாராவது ஆன்சர் எடுத்தாக்கள்? ஓகே, நீங்க வெப்பநிலை வித்தியாசத்தை காண ஒரு ஆன்சர் வரும். ஆனா கேட்டது வெப்பநிலை வித்தியாசம் இல்லை. இல்ல பிள்ளை, வெப்பநிலை. வெப்பநிலை என்னது? இறுதி வெப்பநிலை மைனஸ் ஆரம்ப வெப்பநிலை, அதுதான் டெல்டா டீட்டா. என்னால வெப்பநிலை வித்தியாசத்தை காண முடியும், ஆகவே என்னால் டீட்டாவை காண முடியும். அதான் விஷயம். நோட் பண்ண வேண்டிய விஷயங்களை பிள்ளைகள் நோட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு இதுக்கான ஆன்சரை சொல்றேன்.
ஓகே பிள்ளை, ஆன்சர் நீங்க ஒரு சுருக்கி பாருங்கவா. ஸ்கீம்ல அதுக்கான ஆன்சர் இல்லை, நீங்க அதுக்கா சுருக்கி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் வரும். ரைட். அஞ்சாவது பாட்டு கடைசி பாட்டு. ஓகே, கடைசி பாட்டு வாங்க. கடைசி பாட்டு என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா பிள்ளைகள், மின்னியக்கு விசை 10 வோல்டேஜை உடைய பேட்டரியுடன் இத்தகைய 5 சுற்றுக்கள் தொடுக்கப்படும் போது, எத்தகைய 5 சுற்றுக்கள் பிள்ளைகள்? இந்த சுற்று இதே மாதிரி 5 சுற்றுக்கள் தொடுக்கப்படும் போது, ஓகே, 5 சுற்றுக்கள் வந்து உங்களுக்கு ரெண்டும் அந்த 10 வோல்டேஜை உடைய பேட்டரியின் இத்தகைய 5 சுற்று. இங்கால எனக்கு ஞாபகம் இருக்கு பிள்ளைகள், கீழே ஸ்டார்ட்ல ஒரு பேட்டரி இருக்குன்னு சொன்னவன், இந்த பேட்டரி குறுக்கே இந்த சர்க்கிட் மாதிரியே 5 சுற்றுக்கள் இணைக்கப்படுது. 1 2 3 4 5. அதே மாதிரி 5. ஓகே, நான் அவ்வளோத்தையும் சும்மா உங்களுக்கு விளங்குற மாதிரி ஒரு சர்க்கிட்னு சொல்லி பார்ப்பனா இருந்தா, அவ்வளோத்தையும் சரி, இதை 135 மில்லி வேட்ஸ் என்ற வலுவை வெளியிடுறது ஒன்றுன்னு சொல்லி பார்ப்பனா இருந்தா, அப்படி 5 அந்த 10 வோல்டேஜ் என்றது குறுக்கே இணைக்கப்படுது. இப்படி இது பேட்டரி, இது 10 வோல்டேஜ் பேட்டரி. பட் இணைச்சா பிறகு முடிவெடுத்து குறுக்கே உள்ள வோல்ட் அளவு 9.9 வோல்டேஜ் சொல்றாங்க. எனக்கு தெரியும் பிள்ளைகள், 10 வோல்டேஜ் என்ற ஒரு மின்னியக்கு விசையுடைய பேட்டரி குறுக்கே அழுத்தத்துல வீழ்ச்சி ஏற்படுது என்று சொன்னாலே, ஓகே, அழுத்தத்துல வீழ்ச்சி ஏற்படுது என்று சொன்னாலே அகத்தடை இருக்குது. மேலாம் பார்த்தாங்க, ஞாபகம் இருக்கு, அகத்தடை இருக்குது. ஆகவே பேட்டரிக்கு ஒரு அகத்தடை இருக்குது. எனக்கு அது விளங்கிட்டது. கேள்வி என்ன பார்ப்போம். கொடுக்கப்பட்டிருக்கும் போது முடிவிடத்தின் வோல்ட்ல 9.9 வோல்டேஜ் சொன்னா பேட்டரியின் அகத்தடை சிமோலார் என்னதான் கேள்வி. விளங்கின பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணுங்க. எனக்கு கேள்வி முதல்ல விளங்கின பிள்ளைகள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்கம்மா. விளங்கின பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணுங்க. கேள்வி விளங்கின பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே, குட். இப்ப இப்ப பிள்ளைகள் கேள்வி ஆன்சரு போறது, சம்டைம்ஸ் நீங்க கேள்வியை பாய்களை கஷ்டமா இருக்கு. கேள்விக்குள்ள போறதுக்கு முதல்ல எனக்கு என்ன தேவை என்று சொன்னா, இதுக்கு குறுக்கே இந்த முடிவிடத்துக்கு குறுக்கே இருக்கிற அழுத்தத்துக்கான சமன்பாடு நாங்க பார்த்தனாங்க E மைனஸ் IR. ஞாபகம் இருக்கு. V சொல்றான் பிள்ளைகள் 9.9 வோல்டேஜ். E தெரியும் 10 வோல்டேஜ். எனக்கு R கேள்வி. அப்ப எனக்கு மின்னோட்டம் இப்ப எனக்கு தெரியுமா இருந்தா என்னால R காணல. அப்ப இந்த வேலை இப்ப மின்னோட்டத்தை காணுது. சுற்றுகளால போற மின்னோட்டத்தை காண்றது இப்ப இந்த வேலை. ஆனா நாங்கள் முதலே வந்து ஒவ்வொரு தனி சுற்றுக்கும் குறுக்கே எவ்வளவு போகுதுன்னு சொல்லி எடுத்து வச்சுக்கிறோம். ஞாபகம் இருக்கிற பிள்ளைகளுக்கு ரியாக்ட் பண்ணுங்க. முதலே ஒவ்வொன்றுக்கும் குறுக்கே எவ்வளவு போகுதுன்றதை எடுத்து வச்சுக்கிறோம். ஞாபகம் இருக்கிற பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணுங்க. எவ்வளவு எடுத்து வச்சுக்கிறோம்? மேல ஒவ்வொன்றுக்கும் குறுக்கே இதுக்களால 0.01 ஆம்பியர் போகுது. இதுக்கால போற மின்னோட்டம் கண்டிருப்போமே. சுருக்கம் உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஓகே, இதை சுருக்கங்களுக்கு என்ன வருதுன்னு சொன்னா பிள்ளைகள் 0.0125 ஆம்பியரும், இது வந்து எங்களுக்கு எவ்வளவு 0.001 ஆம்பியரும் வந்துச்சு நினைக்கிறேன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கு பிள்ளையா? யா. இப்ப என்னால சொல்லலும் பிள்ளைகள் ஒன்றுக்கு குறுக்கே போற மின்னோட்டம் எவ்வளவுன்னு சொல்லி தெரியும். 0.0125ஐயும் 0.01 ஆம்பியரையும் கூட்ட வாரதா இருக்கு. விளங்கின பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணுங்க. 0.01 கூட்ட வாரதா இருக்கு. அவை மொத்தமா ஒன்றுக்கு போற மின்னோட்டம் தெரியும் 0.0135 ஆம்பியர். இந்த ஒன்றுக்கால போற மின்னோட்டம் அப்படின்னு சொன்னா 5 காலையும் போற மொத்த மின்னோட்டம் தான் பேட்டரியிலிருந்து வெளியே வரும். பேட்டரியிலிருந்து வர மின்னோட்டம் தான் பிரிஞ்சு 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 5 போகும். அவை மொத்த மின்னோட்டம் என்னவா இருக்கும்னு சொன்னா அதை 5ஆல பெருக்க வரும். ஆகவே மின்கலத்தில இருந்து வர மின்னோட்டம் என்ன செய்வீங்க? 5 தர 0.0135 ஆம்பியரா இருக்கும்.
ஓகே. இப்ப எனக்கு இப்ப மொத்த மின்னோட்டமும் தெரியும் பிள்ளைய. நீங்க இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா அதை சுருக்கி கண்டீங்கன்னா சரி. அதை சுருக்கி கண்டீங்கன்னா சரி. விளங்கின பிள்ளை ஒரு ரியாக்ட் பண்ணி ஸோ இப்போ என்ன செய்ய போறோம் நாங்க பி தெரியும் தானே 9 இ தெரியும் தானே 10 மைனஸ் ஐ தெரியும் தானே எனக்கு எவ்வளவு 5 தர 0.013 5 இன்டூ ஆர். நீங்க ஆரை கண்டுபிடிச்சீங்கன்னா சரி பிள்ளை. கண்டுபிடிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5 தர 0.0135 ஆர் வந்து 0.1 வரும். நீங்க ஆரை காணலாம். ஆர் வந்து என்ன வரும் சொன்னா 0.1 ஆர் வந்து 1.48 ஓம் வருது. கேள்வி விளங்கின பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணுங்க. எனக்கு எப்படி யோசிச்சு கொண்டு வரேன்ற விஷயம் ஃபுல்லா எனக்கு விளங்கிட்டேன்னா அந்த பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணுங்க. ரைட். இவ்வளவு தான் பிள்ளைகள் 2010 ஆண்டு கேள்வி. சரியா? 2 நிமிஷம் தாரன். நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருந்தா நோட் பண்ணுங்க. முடிச்சுட்டு 2011 ஆண்டு கேள்விக்கு போறோம். நோட் பண்ணின பிள்ளைகள் 2011 ஆண்டு கேள்வி இருக்கா வாசி பாருங்க சும்மா மேலால. ஓகே பிள்ளைகளா, இனி 2011 ஆண்டு சைக்கிள்ல மூவ் ஆகுமா இதே மாதிரி பிள்ளைகள் நீங்க வந்து திருப்பவும் சொல்றேன் பிள்ளைகள் இந்த கேள்வி இப்படிதான் செய்யறதா ஞாபகத்துக்கு வேணும். வலு வந்தா இந்த ஈக்குவேஷன் அப்படிலாம் இல்லை. யோசிச்சுட்டு போங்க. இந்த கேள்வி நீங்க செய்வீங்க. சரியா? நீங்க சரியா யோசிச்சு கொண்டு போனீங்கன்னு சொன்னா எப்படி கஷ்டமா வந்தாலும் நீங்க கேள்வி செய்வீங்க. ஓகே ரைட். கஷ்டமா மீன்ஸ் உங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொன்னா கேள்வியில டீடைல்ஸ் நிறைய இருக்கு. அதை நீங்க சரியா வாசிச்சு கொண்டு போகணும்ன்ற மாதிரி. ஓகே, நாங்க 2011 ஆண்டு இசை கேள்வி பார்க்க போறோம். ரைட். ஓகே. ஓகே பிள்ளை, என்னோட வந்து 11 ஆண்டு பாஸ் பேப்பர் இல்லாததால நான் உங்களுக்கு இப்போ 12 ஆண்டு பாஸ் பேப்பரை பார்த்துக்கிறேன்னா 11 ஆண்டு பேப்பர் இருக்கு. பட் அதில் எலக்ட்ரிசிட்டி எஸ்ஏ மட்டும் மிஸ் ஆயிருக்கு அதுலேருந்து. ஓகே, அதனால நாங்கள் இப்போ 12ஆண்டு பேப்பர் பார்ப்போம். சரியா? அது ஈஸிக்கலி தான் வந்து நினைக்கிறேன் அந்த. ரைட். ஓகே. ஓகே பிள்ளை, இது 2012ஆண்டு எஸ்ஏ கேள்வி. ரைட். ஸோ என்னது வலிமையா மாதிரி தானே பிள்ளைகள் கேள்வி என்னவன்னு சொல்ல வராங்க. அது எனக்கு முக்கியம். ரைட். புறக்கணிக்கத்தக்க
அகத்தடையை உடைய 12 வோல்டேஜ். ஓகே, இந்த கேள்வியில அகத்தடை இல்லையாமா. நான் இதுக்கு முதல் பார்த்த 2010ஆம் ஆண்டு கேள்வியில அகத்தடை இருந்தது. ஆனா இந்த கேள்வியில அகத்தடை இல்லையாம். பட்டின் அகத்தடை இல்லையாம். அழுத்தம் 12 வோல்டேஜாம். ஒரு சுற்று வந்து ஒரு ஒன்றில் காணப்படுகிறது. ஏபி ஆகிய இரு குமிழ்களும் முறையே 3 வோல்டேஜ். ஓகே, இங்க பாருங்க, ஏபிசி ஆகிய மூன்றும் மின்குமிழ்கள். மின்குமிழ்கள்ல வந்து பிள்ளைகள் முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, கேள்வியில வீதப்படுத்தப்பட்டிருக்கு என்ற ஒரு விஷயம் சொல்றான்னு சொன்னா, வேர்ட் வீதப்படுத்தப்பட்டுள்ளது. நீங்க பாருங்க, வீதப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொன்னா, உதாரணத்துக்கு 3 வோல்டேஜும் 0.1 ஆம்பியரும் சொல்லி வீதப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொன்னா, அந்த மின்குமிழு குறுக்கே அவ்வளவு அழுத்தம் விழும், அவ்வளவு மின்னோட்டம் போகும். ஆனா அதை விட குறைஞ்ச அளவு, ஓகே, அதை விட குறைஞ்ச அளவு ஓகே, இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, உங்களுக்கு சொல்றதை விட இதே குறுக்கே வீதப்பட்டது 3 வோல்டேஜ். 3 வோல்டேஜ் போனா மின்குமிழ் ஒளிரும், ரைட்டா? அதை விட கொஞ்சம் ஒரு 2.5 வோல்டேஜ் போனா மின்குமிழ் ஒளிரும் பிள்ளைகள். ஆனா பூரண பிரகாசத்தோட ஒளிராது. அப்ப கேள்வியில வீதப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு வேர்ட் யூஸ் பண்ணிருக்கான்னு சொன்னா, நீங்க அவன் சொன்ன அந்த அழுத்தம், மின்னோட்டம், வேல்யூ, விழுதுன்னு தான் கேள்வி செய்ய வேணும். சரியா? வீதப்படுத்தப்பட்டிருக்கன்னு சொல்லிட்டு வேர்ட் சொல்லிட்டான்னு சொன்னா, அவன் சொன்ன அழுத்தம் தான் விழும், அவன் சொன்ன மின்னோட்டம் தான் போகும், அவன் சொன்னதான் போகும். அப்படி சொல்லலைன்னு சொன்னா, அவன் சொன்னதுதான் கட்டாயம் இருக்குமென்று இல்லை, என்னவும் இருக்கலாமாங்க. அது நீங்க காண வேண்டியிருக்கு. ஓகேயா? ரைட். ஓகே, ஏ சொல்றாங்க பிள்ளைகள். ஏக்கு குறுக்கே வந்து சொல்றாங்க பிள்ளைகள், நோட் பண்ணுவோம். இதுக்கு குறுக்கே 3 வோல்டேஜ் என்ற அழுத்தம் விழுதாம். இது குறுக்கே 0.1 என்ற மின்னோட்டம் வருதாம். அதே மாதிரி பிக்கு குறுக்கே வந்து பிள்ளைகள் 12 வோல்டேஜ் விழுதாம். அப்ப பிக்கு குறுக்கேன்னு சொன்னா இவ்வளவு கண்டுபிடி. அந்த பிக்கு குறுக்கே விழுற அழுத்தம் பிள்ளைகள் அவன் சொல்ல வேண்டிய தேவை இல்லைங்கள், அது நாங்களே காணலாம். எப்படி, நான் உங்களுக்கு MCQ நீங்க ரெகுலரா பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொன்னா சொல்லிருப்பேன் நினைக்கிறேன். ஒன்றுன்ற அழுத்தத்தை நாங்க 0 எடுத்தமா இருந்தா மின்கலத்துக்கு மெத்த பக்கம் இருக்கிற அழுத்தம் 12 வோல்டேஜ். இது இந்த கம்பில இருந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் வெற்று கம்பி, ஆகவே இது 12 வோல்டேஜ். அப்ப இந்த புள்ளி அழுத்தம் 12 வோல்டேஜ். இது சைவர்ன்னு சொன்னா வெற்று கம்பி தானே 0 வோல்டேஜ், 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 வெற்று கம்பி தானே 0 வோல்டேஜ். அப்ப பிக்கு குறுக்கே உள்ள அழுத்தம் 12 வோல்டேஜ். வேலை முடிஞ்சது. அதை விட இதுக்கால போற மின்னோட்டம் சொல்றாங்க 2 ஆம்பியராம். அப்ப எனக்கு இப்ப முக்கியமா விளங்க வேண்டிய விஷயம், பிக்கு குறுக்கே உள்ள அழுத்தமும் 12 வோல்டேஜ், இந்த 10 ஓமுக்கும் சிக்கும் குறுக்கே உள்ள அழுத்தமும் 12 வோல்டேஜ், R2க்கும் டிக்கும் குறுக்கே உள்ள அழுத்தமும் 12 வோல்டேஜ், R1க்கும் அந்த ஏ என்ற மின்குமிழ் குறுக்கே உள்ள அழுத்தமும் 12 வோல்டேஜ். இவ்வளவும் அவன் சொல்லாமலே உங்களுக்கு விஷயம் விளங்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி சிக்கும் டிக்கும் குறுக்கே ஆர் ஓம் என்ற அழுத்தம் விழுது. விளங்கின புள்ளியில் ரியாக்ட் பண்ணுங்க, விளங்கின புள்ளியில் ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே, குட் 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 குட், ரைட் ரைட். ஓகே, கேள்வி வாசிட்டோம் இல்லையா? இந்த கேள்வி குட்டியா இருக்கு. வாங்க, குமிழ் ஏக்கு வீதப்படுத்திய வோல்ட்களவை வழங்கும் தடை R1 பெருமானம். R1 பெருமானத்தை காணட்டான். எனக்கு R1க்குள்ளால போற மின்னோட்டம் சொல்லிட்டான். எனக்கு மின்குமிழ் குறுக்க விட அழுத்தம் தெரியும் 3 வோல்டேஜ். ஆகவே நான் என்ன சொல்ல முடியும்னு சொன்னா பிள்ளைகள், R1க்கு குறுக்கே உள்ள அழுத்தம் தெரியும் எனக்கு நேர. எப்படி தெரியும்? 12 வோல்டேஜ் மைனஸ் 3 வோல்டேஜ், ஆகவே 9 வோல்டேஜ் வரும். அப்ப இப்ப நான் இப்ப என்ன செய்ய போறேன்னு சொன்னா, R1 தானே தேவை. ஆகவே R1க்கு குறுக்கே B சமன் IR. B வந்து 9 வோல்டேஜ், மின்னோட்டம் எனக்கு தெரியும் 0.1 ஆம்பியர், R காணலாம், R சமன் 90. வேலை ஃபினிஷ், வேலை முடிஞ்சு. அடுத்த செகண்ட் பார்ட் பிள்ளை, சீக்கு குறுக்கே உள்ள வோல்ட் அளவையும் 10 ஓமில் விரியமாகும் வலுவையும். சீக்கு குறுக்கே உள்ள அழுத்தமாம் பிள்ளைகளா, நாங்க எல்லா விஷயமும் படத்துல நோட் பண்ணிருக்கோம். அப்ப என்னால இனி பாக்குறது ஈஸி. வாங்க, சீக்கு குறுக்கே உள்ள வோல்ட் முதல்ல. சிக்கு குறுக்கே உள்ள வோல்ட் சொன்னா எனக்கு தெரியும் பிள்ளைகள், சிக்கும் 10 ஓமுக்கும் குறுக்கே 12 வோல்டேஜ் விழுது. அதான் நான் ஏற்கனவே பார்த்தேன். அப்ப என்னால இதுக்கால போற மின்னோட்டத்தை காண முடியும். நான் I2 வைக்கிறேன். மின்னோட்டத்தை கண்டுபிடிச்சிட்டு மின்னோட்டம் தர தடைதான் சிக்கு குறுக்கே விழுற வோல்டேஜ். முதலாவது ஸ்டெப், நான் போற மின்னோட்டத்தை காண போறேன். எப்படி? 10 ஓமுக்கும், ஓகே, 10 ஓமுக்கும் பிளஸ் சிக்கும் குறுக்கே V சமன் IR.
மொத்தத்தை குறுக்கே நான் சொன்னான் 10 வோல்டேஜ் அழுத்தம் உள்ள போதுன்னு சொல்லி மின்னோட்டம் தேவை. மொத்த தடை எனக்கு தெரியும் பிள்ளைகள், சி 6 ஓம், ஆகவே 16 ஓம் வரும். ஆகவே மின்னோட்டத்தை கண்டீங்கன்னு சொன்னா சாரி இது 12 0.75 வரும் பிள்ளை. அந்த படத்தை உங்களுக்கு திருப்பி எங்க எடுத்துட்டு வரேன். ஓகே ரைட்டா, ஓகேயா? அப்ப I2 கண்டுபிடிச்சேன், 0 வந்துச்சு. ஆனா கேட்டது வந்து சிக்கு குறுக்கே உள்ள அழுத்தம். சிக்கு குறுக்கே தனியா போறேன், V = IR. I3 தானே 3/4 ஆம்பியர், தடை வந்த அளவு 6. ஆகவே எனக்கு VC வரும். VC கண்டீங்கன்னு சொன்னா 2 9, ஆகவே 4.5 வோல்டேஜ் வரும். நேரடி கேள்வி, நேரடி கேள்வி இதெல்லாம் ரைட்டா. ஓகே, அதுக்குள்ள இருக்க அழுத்தத்தையும் 10 ஓம்ல விரயமாகிற வலுவையும் காண்க. எனக்கு 10 ஓம்ல விரயமாகிற வலுவாம். எனக்கு 10 ஓம் தடை தெரியும், போற மின்னோட்டம் தெரியும், தடையும் மின்னோட்டமும் சம்பந்தப்படுற சமன்பாடு எவ்வளவு? I2 R. I தெரியும் தானே, மின்னோட்டம் எவ்வளவு? 0.75 அதுன்ற ஸ்கொயர் இன்டு 10 ஓம். அல்லது நீங்க என்ன செய்யலாம், VI-யும் பாவிக்கலாம். மின்னோட்டம் தெரியும், அழுத்தமும் எனக்கு தெரியும், சிக்கு குறுக்கே உள்ள அழுத்தம் தெரியும் என்று சொன்னா மொத்த அழுத்தம் 12 வோல்டேஜ்ல இருந்து சிக்கு குறுக்கே உள்ள அழுத்தம் 4.5 வோல்டேஜை கழித்து விட்டுறேன்னு சொன்னா மிச்ச அழுத்தம் 10 ஓம குறுக்கே விழும். ஆகவே 10 ஓம குறுக்கே இருக்கிற வலுவை நாங்க காண முடியும். நீங்க கண்டீங்கன்னு சொன்னா ஆன்சர் வந்து 5.625. ஓகே, 5.625 வாட்ஸ் என்று வரும். இந்த கேள்வி ரெண்டும் விளங்கின பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணுங்க எனக்கு. ரைட், ஓகே, குட். ஓகே பிள்ளைகள், நாங்க இப்ப கண்ணாங்க I2 0.75 தேவைப்படுதா இல்லையான்னு தெரியும். நான் உங்களுக்கு கேள்வியில நோட் பண்ணி விடுறேன், தேவைப்படலாம் சம்டைம்ஸ். ரைட், டியினூடான ஓட்டத்தை 0.5 அம்பியருக்கும் 2 அம்பியருக்கும் இடையே மட்டுப்படுத்தத்தக்கதாக இருப்பதற்கு மாறும் தடை R2வின் பெருமானம் என்ன? வடிவா பாருங்க பிள்ளை. இப்ப டிஏ பற்றி கதைக்க வரான், சரியா? டிஏ, அந்த டிஏ உங்களுக்கு தனியா கறி காட்டுனா இது வந்து ஒரு தடை இருக்க போகுது, இதுல வந்து ஒன்று இருக்குதான். டி என்று சொன்னா DR இப்படி இருக்கு. டி வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் மாறும் தடை. இந்த R2ன்ற பெருமானம் வந்து 0ல இருந்து R2 வரைக்கும் மாறும். ஓகேவா? இந்த டி இல்ல, R2ன்ற பெருமானம் வந்து இந்த புள்ளியில இருக்குமா இருந்தா தடை 0. ஏன்? இங்க இருந்து வர மின்னோட்டம் வந்து R2 கால போகாமலே என்ன செய்யும், டிக்கு போயிடும். இந்த புள்ளியில இருக்குமா இருந்தா பாருங்க, ஏ என்ற புள்ளியில இருக்குமா இருந்தா தடை 0 இருக்கும். பி என்ற புள்ளியில இருக்குமா இருந்தா தடை R2 இருக்கும். சோ இந்த தடை மாறுதான், மின்னோட்டம் 0.5க்கும் 2க்கும் மாற வேணும்னு சொன்னா எனக்கு R2ன்ற பெருமானம் என்னவா இருக்கும். ஸோ நான் என்னென்ன காணணும்னு சொன்னா, முதல்ல 0.5 இருக்கைக்குள்ள தடை என்னவா இருக்கணும்னு சொல்லி காணணும். 2 அம்பியரா இருக்கைக்குள்ள தடை என்னவா இருக்கணும்னு சொல்லி கண்டேன்னு சொன்னா அதுல இருந்து R2 என்னவா இருக்க வேணும் என்றதை நல்லா காண முடியும். விளங்கின பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணு. விளங்கின பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணுங்க. திருப்பி சொல்லுங்க. ஓகே பிள்ளைகள், நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா பிள்ளைகள், ரெண்டு மின்னோட்டத்தையும் பாருங்க. சொல்லி நான் உங்களுக்கு இன்னும் ஒரு வழியில சொல்றேன்னா, ரெண்டு மின்னோட்டம் இருக்கு. 0.5 அம்பியரும் 2 அம்பியரும் இருக்கு. இப்ப நான் சொல்றேன், 0.5 அம்பியர் எப்ப போகும், அந்த எப்போ ஓடும்னு சொன்னா பெரிய தடையாக இருக்கும் என்று சொன்னா 0.5 அம்பியர் ஓடும். சின்ன தடையாக இருந்தா தான் 2 அம்பியர் போகுமே. தடை சின்னனா இருந்தா மின்னோட்டம் கூடும். இப்படி யோசிங்க, பெரிய ஒரு தடைக்கு குறுக்கே தான் 0.5 அம்பியர் என்ற மின்னோட்டம் ஓடும். அதாவது 0.5 அம்பியர் என்ற மின்னோட்டம் ஓட வேணும்னு சொன்னா இங்க வர மின்னோட்டம் ஏபி கால போய் இப்படி போனா தான், ஓகே, R2வையும் தாண்டி R-ஐயும் தாண்டினா தான் தடை பெருசா இருக்கு. தடை பெருசா இருந்தா தான் 0.5 அம்பியர் என்ற மின்னோட்டம் ஓடும். 0.5 அம்பியர் என்ற மின்னோட்டம் ஓட வேணும் என்று சொன்னா தடை இருக்கணும்.
அப்ப சைவரசம் 5 ஆம்பியர் மின்னோட்டம் ஓடுறதுக்கு R2 பெருமானம் என்னன்றதை நான் எடுத்துட்டேன்னு சொன்னா வேலை முடிச்சு. சைவரசம் 5 ஆம்பியர் என்ற மின்னோட்டம் போடுறதுக்கு R2 தடை என்ன அதை கண்டுட்டா வேலை முடிச்சு. விலங்கின பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணுங்க. நான் சைவரசம் ஓகே இப்ப என்ன செய்ய போறேன்? நான் R2க்கும் R1க்கும் குறுக்கே தேர்ட் பார்ட் தானே பிள்ளைகள், R2 R1க்கு குறுக்கே போட போறேன். என்னத்தை போட போறேன்னு சொன்னா V சமன் IR சமன்பாடு. V சமன் IR அழுத்தம் தனியம் பிள்ளைகள் 12 வோல்டேஜ் தானே உங்களுக்கு ஞாபகம் இருக்க முடியும். 3க்கும் குறுக்கே 12 வோல்டேஜ். அப்ப இப்ப எனக்கு தேவை சைவரசம் 5 ஆம்பியர் என்ற மின்னோட்டம் போய்க்குள்ள தடை என்ன? மொத்த தடை எவ்வளவு இப்ப வரப்போகுது பிள்ளைகள் எங்களுக்கு R2 பிளஸ் ஆர். ஆகவே R2 பிளஸ் ஆர் என்னவா இருக்கும்னு சொன்னா எங்களுக்கு 24 ஓமா இருக்கு. ஆகவே R2 என்னவா இருக்கும்னு சொன்னா 18 ஓமா இருக்கு. சோ 18 ஓமா இருக்கிற பட்சத்துல சைவரசம் 5 ஆம்பியர் என்ற மின்னோட்டம் ஓடும்னு சொன்னா 2 ஆம்பியர் என்ற மின்னோட்டம் ஓடும். நான் கேட்டுகளுக்கான விட விளங்கின பயில் கேட்க எனக்கு. ஸோ இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னு சொன்னா இதுக்கால போகக்கூடிய மேக்சிமமான மின்னோட்டம் தெரியுமங்களுக்கு 2 ஆம்பியரா, மேக்சிமம் மின்னோட்டம் 2 ஆம்பியரா. ஓகே, மினிமம் சைவரசம் 5. அடுத்த பார்ட் 4 ஆம்பியர் 5 ஆம்பியர் 10 ஆம்பியர் எனும் ஓட்டை வீதப்பாடுள்ள 3 உருகிகள் தரப்பட்டுள்ளன. முதல்ல உருகி என்று சொன்னா என்னன்னு சொன்னா பிள்ளைகள், உருகி வந்து நீங்க வந்து வீடுகளில் வந்து ஃபியூஸ் என்ற வேர்ட் சம்டைம்ஸ் கேள்விப்பட்டிருப்பேன். அந்த ஃபியூஸ் தான் உருகி. உருகி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா உதாரணத்துக்கு இந்த மின்கலத்துக்கு குறுக்கே ஓகே இந்த மின்குமுழு குறுக்கே போகக்கூடிய மேக்சிமம் மின்னோட்டம் 5 ஆம்பியர் தானேன்னு சொன்னா இது குறுக்கே 10 ஆம்பியர் என்ற மின்னோட்டம் போகுமா இருந்தா இந்த உருகி வந்து பழுதா போயிடும். அந்த உருகி வந்து பழுதா போயிடும். அப்படி 10 ஆம்பியர் மின்னோட்டம் போற சந்தர்ப்பத்துல மின்குமுழுக்கு முன்னம் ஓகே மின்குமுழுக்கு முன்னம் நாங்க ஒரு டிவைஸை இணைச்சி விட்டுருவோம். அதாவது மின்குமுழுக்கு முன்னம் நாங்க ஒரு உருகிய இணைச்சு விட்டோம்னு சொன்னா உருகிக்கால 10 ஆம்பியர் என்ற மின்னோட்டம் ஓடுமா இருந்தா அந்த உருகிரும்னு சொன்னா உருகியை தாண்டி மின்னோட்டம் மின்குமுழுக்க வராது. மின்குமுழுக்குல வராட்டி என்ன செய்யணும்னு சொன்னா மின்குமுள் பழுதா போகாது. அப்ப ஒரு ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸ சரியா ஒரு மின் உபகரணத்தை பாதுகாக்கிறதுக்காகத்தான் உருகி யூஸ் பண்றாங்க. அப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு 5 வோல்டேஜ் அல்லது 5 ஆம்பியர் என்ற வலு வீதப்பாடுடைய மின்குமுழுக்கு ஒரு உருக்கியை நீங்க பாவிக்க போறீங்கன்னு சொன்னா அது கிட்டத்தட்ட 5க்கு சமனா இருக்கும். 5 விட கொஞ்சம் பெருசா இருக்கலாமே ஒழிய 5 விட நல்லா பெருசா இருக்கலாது. 5 விட குறைய இருக்கலாது. ஏன் 5 ஆம்பியர் மின்னோட்டம் மின்குமுள் ஒளிர் எனக்கு தேவைன்னு சொன்னா நான் உருக்கி 4 ஆம்பியருக்கு போட்டு விட்டேன்னு சொன்னா மின்குமுளுக்கு தேவையான 5 ஆம்பியர் என்ற மின்னோட்டம் வந்தாலே உருகிடும். அப்ப மின்குமிழண்ட வீதப்பாட்டை விட கொஞ்சம் பெருசா எனக்கு இருக்க வேணும். இதுதான் உருகி. சரியா பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கி இருக்கும் நம்ம சரியா? ஓகே, இனி கேள்வி என்ன சொன்னா உருகியோட யூஸ் பண்றோமா? கேள்வி நாங்க இங்க பாவிக்க வேண்டிய உருகி என்ன? 3 உருகி யூஸ் பண்ண போறோமா? 4 5 10 அந்த 3ல இது 3ல எதை நாங்க யூஸ் பண்ண போறோம்னு பார்க்க வேணும்னு சொன்னா எனக்கு முதல்ல போற மொத்த மின்னோட்டம் எனக்கு தேவை. அது சரியா? நாங்க எந்த உருகியை நாங்க யூஸ் பண்ண போறோம் எனக்கு தேவைன்னு சொன்னா எனக்கு போற மொத்த மின்னோட்டம் தேவை. சரியா? அப்ப உருகிக்கால தான் எல்லா மின்னோட்டமும் வருது. வாரதுல R1 குறுக்கே சைவரசம் 1 ஆம்பியர் போகுது, பிக்கு குறுக்கே 2 ஆம்பியர் போகுது. இங்க இது I2 வந்து எனக்கு சைவரசம் 7 ஆம்பியர் போகுது. அதை விட இங்க 2 ஆம்பியர் என்ற மின்னோட்டம் மேக்சிமம் போகுது. டோட்டலா 4.85 ஆம்பியர் என்ற மின்னோட்டம் உருகிக்கால போற ஐயா இருக்க போகுது. அப்ப நீங்க பாவிக்க போற உருகி 4.85 விட கொஞ்சம் பெருசாகும், பட் அது கிட்டவும் இருக்கணும். ஆக சொன்ன 3லையுமே பயன்படுத்தக்கூடிய உருகி வந்து 5 ஆம்பியர் என்ற வலு வீதப்பாட்டையுடைய உருகியா இருக்கணும். விளங்கின பிள்ளைல ஒரு ரியாக்ட் பண்ணி விடுங்க. விளங்கின பிள்ளைல ஒரு ரியாக்ட் பண்ணி விடுங்க. ஓகே பிள்ளைகள், அவ்வளவுதான் விஷயம். சரியா? உங்களுக்கு விளங்கிருக்கு ரைட்டா? ஓகே ஓகே குட் 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 குட். ஸோ இப்போ 4 பார்ட் முடிச்சிட்டோம். இனி பி பார்ட். நோட் பண்ண வேண்டிய விஷயம் ஏதாச்சும் இருந்தா பிள்ளைகள் நோட் பண்ணுங்க. 2 நிமிஷம் தாரணா.
ஓகே பிள்ளைகள், அடுத்த பார்ட் பி பார்ட். ஓகே பிள்ளைகள், பி பார்ட் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போம். மின்கூறுகளை காவலிட்ட பலகைகளின் மீது முடிவிடங்களை செப்பு கம்பிகளால் தொடுப்பதன் மூலம், நீங்க இந்த வேர்ட் சம்டைம்ஸ் உங்களுக்கு புதுசா இருக்கும் என்ன சொல்ல வராங்கன்னு சொல்லி. ஏன்னா நீங்க இதுக்கு முதல்ல இந்த மாதிரி வேர்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. நீங்க இப்ப உங்களுக்கு ஆகலும் தெரியாத விஷயம் வந்தா அது என்ன சொல்ல வாராங்கன்னு டப்பன் எடுத்துருங்க. ஓகே, இப்ப ஏதோ ஒரு மின்கூறுகளை காவலிட்ட பலகைகளின் மீது ஏற்றி கூறுகளின் முடிவிடங்களை செப்பு கம்பிகளால் தொடுப்பதன் மூலம் மேற்கூர்த்தது போன்ற மின் சுற்று அமைக்கப்படுகிறது. இது வந்து ஐசி ஐசி போர்ட்ஸ், சரியா? எனினும் தற்கால சுற்றுகளில் காவலிட்ட பலகைகளின் மீது அச்சிட்ட மெல்லிய செப்பு கீட்டுகளால் அத்தகைய தொடுப்புகள் செய்யப்படுது. இந்த மாதிரி வந்து தொடுப்புகள் செய்யப்படலாம். இப்ப என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, அந்த செப்பு கீட்டுகள் மின்ன கடத்தப்படும். அந்த செப்பு கீற்றுகள் மின்னை கடத்த போகுது. அச்சிட்ட சுற்றுப்பலகைகளின் ஒரு பகுதி ஒரு இரண்டில் காணப்படுகிறது. ஓகே, ஒரு செப்பு கீட்டின் பெரிதாக்கிய வரிப்படம் ஒரு மூன்றில் காணப்படும். ஓகே, செப்பு கீட்டை பெரிசாக்கி காட்டியிருக்காங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு தேவையான விஷயம் இவ்வளவு தான். அப்ப செப்பு கீட்டோன்னு இருக்குது, கீழே கீழே வந்து காவலிட ஒரு மரமோ பிளாஸ்டிக்கோ ஏதோ ஒன்றுக்கு மேல ஒரு செப்பு கீட்டு அடிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான் சொல்லிட்டு படிப்பு சொல்றான் சைவரசம் 3. ஃபர்ஸ்ட் பார்ட் வாங்க பிள்ளைகள். அகலம் தெரியும், நீளம் தெரியும், செப்பு கீட்டின் தடை. கேள்வியை பாருங்க பிள்ளைகள். தடை, நீளம், அகலம் தெரியும். என்ன சமன்பாடு? ஆர் சமன் ரோ எல் ஓவர் ஏ. ஓகே, ஆர் சமன் ரோ எல் ஓவர் ஏ. எப்படி நான் காணலாம்? எனக்கு ரோ தெரியும், தடைத்திறன் 1.8 தர 10⁸8. நீளம் சொல்றான் 10 மில்லிமீட்டர், 10 தர 10⁻3 மீட்டர். குறுக்கு வெட்டு பரப்பு தேவை. அதுக்கு எனக்கு அகலம் சொல்றாங்க 1 மில்லிமீட்டர், ஆகவே 10⁻3 மீட்டர் தர. உயரம் எனக்கு தெரியும் h வந்து 0.3 தர 10⁻3 மீட்டர். ஆவினால தடையை காண முடியும். தடையை காண முடியும். 6 தர 14 ஓம் வரும். ரைட், 6 தர 14 ஓமா, 6 தர 14 ஓம். இது வந்து பிள்ளைகள் பேசிக்கல வாருக்கு இல்லையா? இந்த ரோயில் ஒரே சமன்பாடு சம்பந்தப்பட்ட நிறைய எம்சிக்கு நாங்கள் ஏற்கனவே எம்சிக்குள்ள பார்த்துட்டோம் பிள்ளைகள். முக்கியமான விஷயம் பிள்ளைகள், இந்த வீக் உங்களுக்கு எம்சிக்கு எதுவுமே நடக்காது. உங்களுக்கு ஏற்கனவே மெசேஜ் போட்டு நினைக்கிறேன். அது ஏன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். பட் இந்த வீக் உங்களுக்கு எம்சிக்கு இந்த வீக்ஸ் மீன் இந்த வெள்ளி வரைக்கும் உங்களுக்கு எம்சிக்கு ஒப்பு இருக்காதா? சாரி, ஏ பார்ட் சரி. அடுத்த பார்ட், செகண்ட் பார்ட். இக்கீட்டினூடாக சைவரசம் ஒரு அம்பியர் ஓட்டம் பாயும் போது அதற்கு குறுக்கே உள்ள வோல்டளவையும் அதன் பலவிரியத்தையும் கணிக்கும். ஓகே, கீட்டுக்கால சைவரசம் ஒரு அம்பியர் என்ற ஓட்டம் பாயக்குள்ள அதற்கு குறுக்கே உள்ள வோல்டளவு என்ன பிள்ளைகள் கேள்வி? வி சமன் ஐயர் தானே வோல்டளவுக்கு. இப்போ வி சமன் ஐயரை போட்டீங்கன்னு சொன்னா ஐ சொல்றான் எனக்கு சைவரசம் ஒரு அம்பியர் போகுதாம். தடை சொல்றான் 6 தர 10⁻4. ஆகவே அழுத்தம் 6 தர 10⁻3 வோல்டேஜ். வேலை முடிஞ்சு. அதே மாதிரி வலுவு எங்க இருக்கான்? வலுக்கு என்ன சமன்பாடு? ஐவி தானே. எனக்கு ஐ ஏற்கனவே தெரியும், சைவரசம் ஒரு அம்பியர். வி தெரியும் எனக்கு 6 தர 10⁻3. ஆகவே 6 தர 10 வாட்ஸ் பிள்ளை. நான் இங்க சுருக்கிறது வந்து 10⁸8 பிள்ளைகளா? சாரி, இது 10⁸8ன்னு சொன்னா இதுவும் இதுவும் வெட்டுப்பட்டுரும். ஸோ இது 10⁻4 பிள்ளை. சாரியா, இது 10⁻4, இது 10⁻5 வருமா? சாரி பிள்ளைகளா, சுருக்கல் பிள்ளை. இது வந்து 10⁻5, இது 10⁻5ன்னு சொன்னா 10⁻6 வருது. வலுவிரியம் வந்து 10⁻6 வாட்ஸ் வருது. செகண்ட் பார்ட் கேள்வி கேட்டிருந்தவன் முடிச்சிட்டோம் பிள்ளைகள். தேர்ட் பார்ட் வாங்க. ஒரு செகண்டில் விரயமாகும் வெப்பம் எல்லாம் சுற்றடலுக்கு இழக்கப்படாமல் கீற்றில் திரளும் எனின் ஒரு செகண்டில் விரயமாகும் வெப்பத்தை தான் நாங்கள் இப்ப கண்டுபிடிச்சினாங்க. என்னது? ஒரு செகண்ட்ல விரயமாகிற வெப்பம் தான் வலு. ரைட்டா? ஒரு செகண்ட்ல விரயமாகிற வெப்பம் தானே வலு. தான் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வெப்பம் வந்து சுற்றடலுக்கு இழக்கப்படாமல் கீற்றில திரளும் எனின் வெப்பநிலை அதிகரிக்கும். என்ன செய்ய போறீங்க? வெப்பம் தெரியும், பி இன்டூ டி சமன் எம்எஸ் தீட்டா. நீங்க எதை ஞாபகம் வச்சிருந்தாலும் சரி. பி தெரியும் எவ்வளவு? 6 தர 10⁻6 தர 1 செகண்ட் சமன் திணிவு தெரியும் பிள்ளைகள். எங்களுக்கு சொல்லி இருக்கிறானா? ஓகே, திணிவு சொல்லல, பட் அடர்த்தி சொல்லியிருக்காங்க. எனக்கு அடர்த்தி தெரிஞ்சா ஏற்கனவே மேல கனவுளவு தெரியுமாகவே அடர்த்தி தர கனவுளவு. அடர்த்தி தெரிந்தானே 9 தர 10⁻3. கனவுளவு என்ன பிள்ளைகள்? நீளம் தர அகலம் தர உயரம். 10 தர 10⁻3 நீளம், அகலம் 1 தர 10⁻3 உயரம். சைவரசம் 3 தர 10⁻3. இதுல வந்து உங்களுக்கு நான் ஒரு மார்க் பண்ணி காட்டுறேன். இது வந்து அடர்த்தி. ஓகே, சாரி, இது வந்து அடர்த்தி. அதே மாதிரி பிள்ளைகள் இது வந்து கனவுளவு. சரியா?
ஸோ இது இன்டூ பண்றேன், இது இன்டூ எஸ் தெரியும் எனக்கு எவ்வளவு 400 தர வெப்பநிலை வித்தியாசம். நீங்க வெப்பநிலை வித்தியாசத்தை கண்டு கொடுக்கறது மட்டும்தான் வேலை. கேட்டதே வெப்பநிலை அதிகரிப்பு. முதல் பாட்டில் கேட்டவன்களில் மேல நாங்க செய்த கேள்வியில கேட்டவன் வெப்பநிலை என்ன, இதுல கேட்டது வந்து வெப்பநிலை அதிகரிப்பு. கண்டிப்பா சொன்னா 5 தர 10 வருதான். 5 தர 10 பாகை சி வருதான். ரைட், வேலை முடிச்சு, கற்பனை முடிச்சு. பெரிய ஓட்டங்களை காவும் வெப்ப கீட்டுகள் சிறிய ஓட்டங்களை காவும் வெப்ப கீட்டுகளிலும் பார்க்க வழக்கமாக அகலம் கூடியவையாக செய்யப்படுகின்றன. இதற்குரிய 2 காரணங்கள். இது வந்து பிள்ளைகள் நீங்க நோட்ஸ்ல படிச்ச விஷயங்களா இருக்கு. சரியா, நோட்ஸ்ல படிச்ச விஷயங்கள். இது அதான் பிள்ளைகள் ஒவ்வொரு எஸ்ஏ கேள்வியிலையும் கடைசியா வரப்பா நீங்க நோட்ஸை வச்சுக்கொண்டு யோசிச்சு செய்யற மாதிரி இருக்கும். ஒரு மார்க்ஸ் இருக்கும். அகலங்கூடன்னு சொன்னா பிள்ளைகள் எனக்கு முதல் விஷயம் தெரியும் பிள்ளைகள், தட குறையும். ஏன் ஆர் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் ஓவர் ஏ. அதுல வந்து நீளத்தை மாத்தாம அகலத்தை கூட்டி விட்டோம்னு சொன்னா, ஓகே, அகலத்தை கூட்டி விட்டோம்னு சொன்னா குறுக்குவெட்டு பரப்பு கூடும், குறுக்குவெட்டு பரப்பு கூட தட குறையும். அவை தட குறையும். அடுத்த விஷயம் வந்து நீங்க நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க, மேற்பரப்பு அதாவது அகலம் நல்ல பெருசா இருக்குமா இருந்தா நிறைய வெப்பத்தை சூழலுக்கு இழக்கலாம். அப்ப அந்த பொருளுக்கான வெப்பநிலை அதிகரிப்பு குறைவா இருக்கு. அந்த பொருளுக்கான வெப்பநிலை அதிகரிப்பு குறைவா இருக்கு. இந்த 2 தான் ரீசனா இருக்கு. விலங்குற பிள்ளைகள் ரியாக்ட் பண்ணுங்க. முதலாவது தட குறையும் பிள்ளைகள். ஓகே, அவ தட குறைஞ்சா என்ன செய்யும்? வலு வந்து என்ன செய்ய போகுது? குறைய போகுது. ஸோ வலுவிலையும் குறையும். அடுத்தது வந்து என்ன செய்யணும்னு சொன்னா சூழலுக்கான வெப்ப இழப்பு பெருசா இருக்காது. ஏன் அகலமா இருந்தா வந்து பட்டுட்டு எடுத்துட்டு போற மூலக்கூறுகள் வந்து சாரி ஒரு சின்ன மூலக்கூறுல ஏற்படுற வெப்ப இழப்பை விட, ஓகே சரியா, சின்ன அகலத்தை உடையதுல வந்து வளி மூலக்கூறு எடுத்துக்கொண்டு போறதை விட பெரிய ஒன்றுல வந்து என்ன செய்யும்? நிறையத்தை எடுத்துக்கொண்டு போகும். இதான் வந்து விஷயமா இருக்கு. விலங்கின பிள்ளைகள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. இண்டைய பார்த்த 2 எஸ்ஐயும் வடிவா விலங்கின பிள்ளைகள் ஒரு ரியாக்ட் பண்ணுங்க. ஓகே பிள்ளைகள், அப்போ நீங்க அடுத்த வகுப்பு வரைக்கும் என்ன செஞ்சுட்டு வாங்கன்னு சொன்னா பிள்ளைகள், அடுத்த வகுப்புண்டா எலக்ட்ரிசிட்டின்ற அடுத்த வகுப்பு வாரசோவை 1995, 1996, 1997 இந்த 3 எஸ்ஐயும் ட்ரை பண்ணிட்டு வாங்கவா எஸ்ஐ. சரியா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளைகள் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க.